என் பேர் அரவிந்த் ரத்னவேல். நருட்டோவில் வந்து இட்டாச்சிக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஹாய், நான் சாய் சுஜித். நருட்டோக்கு பேசிட்டு இருக்கேன். ஹாய், ஐம் டினு. ஆக்சுவலாக நருட்டோவில் நான் உருச்சிமாருக்கு பேசிட்டு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் மகாராஜா. நருட்டோல மைட் கைக்கு டப் பண்றேன். லிவ் வில்லேஜோட பேட்டில் பீஸ்ட் மாஸான ஹீரோவோட என்ட்ரி. வணக்கம், நான் ரகுவரன். ஷின்சான், பென்டன், டிராகன் பால் ஜி. அமைதி அமைதி அமைதியோ அமைதி 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 அமைதிக்கெல்லாம் அமைதி. அம்மா, என்னம்மா பண்றீங்க? இங்கதான் பணம் வச்சிருந்தா எங்க போச்சுன்னு தெரியல ஷின்சான். இப்போ பேங்க்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வங்கியில என்னம்மா அப்பாவோட லுங்கில இருக்கும், எடுத்து பாருங்க. மருண், நருட்டோல ஜிராயா கேரக்டர் பேசுறேன். ஏ நருட்டோ, எங்கடா போற? இங்க வாடா. ஓகே, ஸோ நருட்டோ ஷிப்புடனை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு கமெண்ட்ல போட்டு தாளிச்சு எடுத்துட்டீங்க. ஸோ அந்த டீமே நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களே உங்களுக்கான பதிலை வந்து உடனடியாக கொடுக்க போறாங்க. என்ன ப்ரோ, சொல்லிடலாமா? சொல்லிடலாமாண்ணே? சொல்லிடலாமா? ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்லம். ஸோ நம்ம ஒரு படம் பார்த்தாலும் சரி, அனிமே பார்த்தாலும் சரி, கார்ட்டூன் பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் தேவைப்படுது. அது என்னன்னா, அதுக்கு பின்னாடி கொடுக்கப்படுற குரல். ஏன்னா ஒரு குரல் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸும் வேல்யூஸும் அவ்வளோ நம்ம கூட கனெக்ட் ஆகுது. அந்த குரல்களை பேசுற பயங்கரமான டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் யூ ஆல். ஹாய், எல்லாருக்கும் ஹலோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ எல்லாரையும் உங்களே என்னென்ன வாய்ஸஸ் நீங்க பேசியிருக்கன்றதை இன்ட்ரோ பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, என் பேர் அரவிந்த் ரத்னவேல். நருட்டோவில் வந்து இட்டாச்சிக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் தலைப்புச் செய்திகளை நவதீப்க்கு பேசியிருக்கேன். சூப்பர். காண்டியவதாரி அர்ஜுனால வந்து வினய் சருக்கு பேசியிருக்கேன். வினய் சார், இது என்னோட வியூ ஆஃப் த ஒர்க்ஸ். நைஸ். வணக்கம், நான் ரகுவரன். ஷின்சான், பென்டன், டிராகன் பால் ஜி. சூப்பர். இந்த ஷோஸ் எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ இது என்னுடைய சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஷோஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஹாய், நான் சாய் சுஜித். நருட்டோக்கு பேசிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி லூக்கால ஆல்பர்டோ ஸ்கோர்ஃபானோ இந்த மாதிரி நிறைய டிஸ்னி மூவிஸ்லயும் பேசியிருக்கேன். வணக்கம், என்னோட பேர் மகாராஜா. நான் நருட்டோல மைட் கைக்கு டப் பண்றேன். அண்ட் மற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஹீஸ்ட்ல பர்லின் அண்ட் ஜான் விக். சூப்பர். அப்புறம் டே ட்ரீமர், சில ப்ராஜெக்ட்ஸ். நைஸ், தேங்க்யூ. ஹாய், ஐம் டினு. ஆக்சுவலாக நருட்டோவில் நான் உருச்சிமாருக்கு பேசிட்டு இருக்கேன். மொனேஸில் ரியோக்கு நான் தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா விச்சர், வீல் ஆஃப் டைம், இந்த மாதிரி நிறையா வெப் சீரிஸ் நிறையா பேசிட்டு இருக்கேன். ஜுஜுட்சு கைசன்ல மகிட்டோக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மெயினா வந்துட்டு இந்த டப்பிங் ஜேர்னி உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஒவ்வொருத்தருக்கும் எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் இவ்வளவு நாளா அது எதை தொடர்ந்துட்டு இருக்கு? மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சரா வரும்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கும் காரணம் வேணும். வேற ஒரு இதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நமக்கு தோணலாம், இது பண்ணலாம் தோணலாம். பட் இதுலயே நிக்கணும்ன்றதுக்கான காரணமும் ஆக்சுவலா வந்து டப்பிங் பேசணும்லாம் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்னு வர்றப்போ சும்மா நம்ம காலேஜ்ல இருக்கிறப்போ 2 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சோம். அப்பவே வந்து நம்ம 2 நடிச்ச உடனே வேற மாதிரி தெரியும். ஐயோ, நம்ம நடிச்ச எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படி ஒரு இது இருந்தது. உள்ள வரப்போ தெரிஞ்சது நம்ம ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு. சரி, அப்போ ட்ரை பண்ணி பாக்குறப்போ சர்வைவல் வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க ஆக்டிங் போறப்போ எல்லா இடத்துலயும் அவ்வளவு சீக்கிரம்லாம் கிடைச்சிடாது. அப்போ ஜிம் போவோம். அங்க போறப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மூலமா கேட்டு பார்த்தப்போ அவங்கலாம் அங்க வந்தாங்க கொஞ்சம் பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வரப்போ. நான் எப்படி பேசுவீங்க, கார்ட்டூன் பேசுறோம், அது பேசுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒரு தடவை சொல்லி விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு இடத்துல போயிட்டு சொல்லிவிட்டாங்க. ஒரு ஸ்டுடியோ அங்க ஒரு 3 months இருந்து உண்மையுமா கத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வெளில வந்து ஒரு இடமா பேச ஆரம்பிச்சதுதான். அண்டு இப்போ பெரிய விஷயமா சொல்ல போனோம்னா, ஆக்டிங் போறதுக்கு முன்னாடி டப்பிங், எல்லாரும் ஆக்டிங் முடிச்சு வந்தப்போ டப்பிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டு நமக்கு ஒரு பேக்கப்பாவும் இருக்கு, நம்ம சர்வைலும் பண்ண முடியுது. இதுல இருந்துட்டே வேணா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் இருந்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். என்னைக்காவது சரி அங்கிட்டு போயிடலாம்னாலும் அங்கிட்டு போயிட்டு திடீர்னு பின்னாடி இங்கே வந்துருவோம். ஏன்னா இது காப்பாத்தி விட்டுரும், எல்லா நேரத்திலையும் காப்பாத்துறது தான். அதனாலதான் இது இன்னும் தொடருது. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு குட்டி மணிகண்டன் தெரியறாரு. டப்பிங்ல இருந்து அடுத்த ஆக்டிங்க்கு வந்து அதுலயும் நிறைய ப்ராஜெக்ட் இல்ல அதுக்கான லேர்னிங் நீங்க பில்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கமும் போங்க. அந்த ஜர்னி உங்களுக்கு சூப்பரா அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் ஓகே, என்னோட டப்பிங் ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட தினு சொன்ன மாதிரி தான். நடிக்க ட்ரை பண்ணி வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி
யூனியன்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. கணபதி சுப்பிரமணியம் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து டப்பிங் இந்த மாதிரி வேற்று மொழியில இருந்து தமிழுக்கு பண்ற அந்த ப்ராஜெக்ட் நான் போய் கூட சேர்ந்து அப்படியே போறப்போ அப்படியே எல்லாரும் பழக்கமானாங்க. நீ பேசலாமே, வாய்ஸ் ஓகே நல்லா இருக்கேன், நீ பேசலாமே அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்னதா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபுல் ஃபிளஜா டப்பிங் தான் கரியருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி கார்பரேட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டப்பிங் ஃபுல் ஃபிளஜா ஃபோக்கஸ் பண்ணி ஆக்டிங்கிற ஸ்கோப்பே ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சாச்சு. நடுவில் மாஸ்டர் மட்டும் ஒரு சின்ன ரோல் நடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயுமே ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்லை, பெருசா இது இல்லை, இப்போ ஷூட் போகாம. ஆனால் பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சினிமாவே வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் அண்ட் இதை வச்சுதான் வேற்று மொழி எல்லாத்தையும் தமிழ்ல நிறைய வந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நான் நடிக்கணும்னு நினைச்ச கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்க்கு நான் டப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்ச பயணம் தான் இந்த பெர்லின், இந்த ஜான் விக், அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ரொஃபைல் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி நிறைய பேருக்கு நம்ம டப்பிங் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோங்கிறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இட் மேட் மை லைஃப் டு பி லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு டிராவல். அதுதான். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். கொரோனா பல பேர் வாழ்க்கை மாத்திரம் கொஞ்சம் நிஜமா பண்ணிச்சு அந்த கொரோனா. இல்ல பட் நல்ல விதத்துல மாத்திருக்கேங்கிறதுல சந்தோஷம். நான் வந்து சின்ன வயசுல ஆக்சுவலி சிங்கிங் ஸ்டேஜ் லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்போ ஃபேமஸா இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பாடிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து உங்க பசங்களை நடிக்க வைக்கிறீங்களான்னு அம்மா அப்பாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க. டிடில ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் டிடி பொதிகையில அப்ப அதுல நடிக்க ஆரம்பிச்சது. நடிக்க போனதுல நான் நடிச்ச கேரக்டர்ஸ்க்கு நானே டப் பண்ண போகும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்வால்வ் ஆக முடிஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆச்சு நான் இதுக்குள்ள வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட பாயிண்ட்ல நடுவுல நிறைய தடவை ஐயோ போதும்டா இதுல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேட் ஜாப்லாம் ஒரு 4 வருஷம் போயிட்டு மறுபடியும் இதுக்கே திரும்ப வந்து சோ அந்த மாதிரிலாம் நடக்கும். சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாருக்குமே வரும் இல்லையா, ஒரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஆப்வியஸா வரதான் செய்யும். பட் இப்ப செட்டில்ட், இனி இதுதான் அப்படிங்கறத முடிவு எடுத்தாச்சு. அதுக்கேத்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கிறதால தைரியமா எல்லாம் பண்ண முடியுது. அப்படியே ஒரு பாட்டு பாடி இல்ல ப்ரோ, அது அப்ப சின்ன வயசுல சொன்னேன், தெளிவா சொன்னேன். அதனால டப்பிங் பேச ஆரம்பிச்சு பாடுறத விட்டாச்சு. அதனால அவர் சொல்றது உண்மைதான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கிங் ஓரியன்டடாவே ஒரு சிங்கிங் வந்து சிங்கிங் அவ்வளவுதான், அது விட்டா சத்தோட அது அப்பவே முடிஞ்சு போச்சு. கழிச்சு ட்ரை அடுத்த ரவுண்ட்ல ட்ரை பண்ணி திரும்பி மைக் அங்க வரும்ல. இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா பல வருஷமா டப்பிங் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப ரீசெண்டா கார்ட்டூன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சு எல்லாம் சீரியல் ஆர்டிஸ்டா இருக்காங்க. இல்ல அவருக்கு வந்து இல்ல எல்லாருக்குமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒர்க்ல. அதே மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுல இருந்து அப்பா மூலமா கிடைக்க ஆரம்பிச்சது. அவங்க ரைட்டரா இருக்கிறதா இருந்தாங்க அப்பா வந்து. ஸோ அவங்க படங்கள்லாம் பண்றதை பார்த்து வளர்ந்தோம் ஸ்டூடெண்ட். ஸோ அப்படிதான் டப்பிங்ல பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு சின்ன வயசுல டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 வயசுல இருந்து வச்சுக்கலாம். அப்படி டப்பிங் படங்கள் தொடர்ந்து படங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அப்பதான் கார்ட்டூன்ஸ் வந்து அப்படிலாம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல தான் எங்க எல்லாருக்குமே வந்து ஒருத்தவங்க அப்போ வந்து மூவிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் அது. ஆக்சுவலா அது அவ்வளோ ஈஸியா எல்லாருமே பிக் ஆகாது. பட் கார்ட்டூன்ஸ் வந்து ஒருத்தருடைய டேலண்ட்டை வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு, இண்டிவிஜுவலிட்டி இருக்குங்கிறத வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பெரிய பிளாட்ஃபார்ம் தான் அந்த கார்ட்டூன்ஸ். அது என்ன சொல்றது, நவரசத்தையும் அதில் காட்ட முடியும். அதுக்கு நல்ல ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா இருக்கட்டும், எந்த எமோஷனலும் அதில் காட்ட முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன்ஸ் பென்டென், டிராகன் பால் ஜி, போக்கிமான், ஷின்சான் இதெல்லாம் பேச நமக்கே ஒரு வெர்சடாலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு இந்த பயணங்கள் போயிட்டு தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர். ரகு அண்ணாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு வெறும் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறத பேசிட்டு போறேங்கிற டைப் கிடையாது. இம்ப்ரோவைஸ் பண்ணி என்ன இருக்கோ அதை எந்த அளவுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ண முடியுங்கிறத செதுக்கி தான் அவர் டப் பண்ணுவாரு. கொடுங்க நான் பேசிட்டு போறேன், என் கடமையை நான் முடிக்கிறேங்கிற பேச்சே கிடையாது. அது வந்து பெரிய பட்ஜெட்டா இருக்கட்டும், சின்ன பட்ஜெட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டு. இவரும் சரி, உங்க அண்ணன் இருக்காரு வினோத் அண்ணன், அவங்களும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலா இது பண்றாங்க. சோ இது எல்லாமே தான் ஓகே, இப்படியும் இருக்கலாமா, இப்படியும் பண்ணலாம். கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பவுண்டே கிடையாதுங்கிறத சொல்லி கொடுத்தவங்க. சோ அந்த மாதிரி வந்து உண்மையிலே இட்ஸ் a very great thing. நான் வந்தது ரொம்ப ஆக்சிடென்ட்ல. எப்படின்னா அந்த சோஷியல் மீடியா ஒன்று இருந்துச்சு, டிக்டாக்னு. அதுல ஓன் வாய்ஸ் வீடியோ போடும்போது அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க ஃப்ரெண்டு தான், விளையாட்டுக்கு கூப்பிட்டாங்க பேசவாங்க உள்ள அப்படின்ட்டு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பெரிய ஃபீல்டு அப்படின்னு. அப்ப என்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருக்காங்க அர்ச்சனான்ட்டு, அவங்க மூலியமா மகாராஜா தெரிய வந்து
இவர் மூலமா தான் நான் உள்ளே வந்தேன். ஓகே. அது இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் எப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, டெய்லி நைட் 10 மணிக்கு பான் ஸ்டார்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இவர் வாய்ஸ் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். கடைசியில இப்ப கூட வந்துகிட்டு இருக்கோம். போகாம நான் வந்து ஹாஃப் வேலயே ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப ஃபிளாஷ்பேக் பின்னாடி போகுது. சோ இப்போ இவர் கூட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எவ்ரிபடி டிசர்வ்ஸ் a better நீங்க எல்லாரும் பேசின வாய்ஸ், ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எந்த கேரக்டருக்கு பேசுனீங்க, அந்த வாய்ஸ் இப்போ ஒரு தடவை பேசி காமிச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசுனது போது அப்ப நீங்க ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க. இப்போ அதை நீங்க பேசுனீங்கன்னா எப்படி பேசியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் பேசினது வந்து ஒரு டாக்டர் கேரக்டருக்கு ஷார்ட் ஃபிலிம்ல. அவன் தான் சைக்கோ மாதிரியும் இருப்பான். அது ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலா ரிலீஸ் ஆனது கூட தெரியல. சட்டிலா இருப்பான், அதே சமயத்துல வந்து ரொம்ப டெரரா இருப்பான். மிஸ் கிரிஜா, அந்த பேஷண்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? என்னாச்சு? இருக்காரா? இருக்க மாட்டாரே. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல அவரு, அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நைஸ். சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் பேசின கேரக்டர் சத்தியமா ஞாபகம் இல்ல. சரி, ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் பேசினது எது? இல்ல, அது வந்து ஒரு தெலுங்கு டு தமிழ் மூவி, லாங் எகோ, சோ லாங் எகோ. அப்போ வந்து பெருசா டப்பிங் பத்தி நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. புதுசா மைக் முன்னாடி நிக்க வச்சோன்னே அது ஒரு அப்போ வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது. ஏதோ ஒரு டைலாக் ஒன்று சிரிக்க சொன்னாங்க, சிரிக்கிறதுலேயே மாட்டிட்டேன். நம்மளை பத்தி சிரிக்கிறதுனா நம்ம போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது சிரிக்க தான் தெரியும். ஆனா சிரிக்கும் போது சவுண்ட் வரணுங்கிறதே அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பதான் டப்பிங்ன்றது டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டுங்கிறதே ஹிட்டான இடம். அது அப்பதான். சோ சின்ன வயசுல அப்படியே சும்மா அப்படியே ஸ்கிராட்ச் இருந்து ஆரம்பிச்சு. அப்ப பென்டன்ல இருந்து ஒரு விஷயம் எனக்கு, நீங்க பென்டன் ஃபுல்லா ஏலியன் ஃபோர்ஸுமே நீங்க தான் பேசுனீங்க. ஆமா, ஏலியன் ஃபோர்ஸ் எல்லாமே. எனக்கு அந்த ஸ்டார்டிங் பென்டன் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த சின்ன பையன் கேரக்டர் அவனோட சிஸ்டர் கிட்ட பேசுற அந்த கான்வர்சேஷன் ஏதாச்சும் ஒரு டயலாக். ஓகே. ஏன்னா அவளை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. ஓகே. சோ எனக்கு நான் லிட்டரலா நான் பென்டன், அவ குவென்ன்ற மாதிரி நாங்க ஒரு அசம்ஷன்ல தான் அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். சோ நான் எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுவனோ என்னால அந்த கேரக்டர் அதை பண்றதையும் பார்க்க முடியுது. அந்த வாய்ஸ் அதுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் அவகிட்ட. ஓகே. அதனால எனக்காக ஒரு தடவை அந்த வாய்ஸ். ஓகே. கிராண்ட்பா, குவென் இந்த பக்கம் வந்தால பாருங்க. ஏன் கேக்குற? இல்ல, தரையில ஒரே மண்ணா இருக்கு, அவன் மண்டியில தான் நிறைய களிமண் இருக்கு கிராண்ட்பா. இத பாத்துக்கோப்பா. சும்மா அது ஷின்சான் அது எல்லா இடத்துலயும் வந்து அது நேர் விருப்பம் மாறிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா வந்து வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு அது. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதி அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. இல்ல, இது இப்ப வீடியோ போடாத குட்டி பசங்களே இல்ல, அதுவும் அதே கெட்டப்ப போட்டுட்டு ஃபுல் பிளாஸ்ட் பண்றாங்க. அம்மா, என்னம்மா பண்றீங்க? இங்கதான் பணம் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியல ஷின்சான். அது அக்கா பேங்க்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வங்கியில என்னம்மா அப்பாவோட லுங்கில இருக்கும், எடுத்து பாருங்க. இதெல்லாம் இந்த இம்ப்ரூவைசேஷன்லாம் இவர்ட்ட இருந்தா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நாங்க வந்து பஞ்சஸ்லாம் நீங்களா போடுறதா, டைலாக்ஸா வரதா? ஸ்பாட்ல வர்றதுதான். ஜப்பான்ல எது லுங்கி? இல்ல, அது யார் எழுதுனன்ற ஆர்வத்துல தான் நான் கேட்டேன். நீங்க தான் இல்ல, பேசிக் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இருக்கும், அது இம்ப்ரூவைஸ் பண்றது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவங்க ட்ரெடிஷனை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஆமா, கரெக்ட். நம்ம மக்கள் பாக்குற நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் தாட்டா ரிலேட் ஆகணும். ஆமா, அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை லைட்டா வருது பூத்துனாதான் லுங்கியா அப்படின்னு எபிசோட் அந்த எந்த எபிசோட் லுங்கி காட்டுறாங்க அட்லீஸ்ட் அதுக்காக பாப்பாங்க. லுங்கி இருக்காது, தேடி பாப்பாங்க. சும்மா ஒரு சும்மா நம்மளோட ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ற மாதிரி தான். வேற அது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கே ரிலேட் ஆயிருதுல. அதுதான் ஏலினேட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே நம்ம மனசுல ஒட்டாதுல்ல. கண்டிப்பா. சோ நம்மளுடைய கலாச்சாரத்தை பக்கமா கொண்டு வரதுதான் அதுக்காக பண்ண முயற்சிகள். நீங்க பேசின ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டப் பண்ணது ஷுரிகேன் ஸ்கூல்னு ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்னி XD இருந்ததுல, அப்போ பண்ணது. அப்போக்கும் இப்போக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. அப்பவும் ஒரு 8 வயசு கேரக்டருக்கு பேசினேன், இப்போ நருட்டோல 10 வயசு கேரக்டருக்கு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வயசு மாறினாலும் வாய்ஸ் மாறாது. இல்ல, அது சம்டைம்ஸ் பாசிட்டிவ் சம்டைம்ஸ் நெகட்டிவும் சொல்லலாம். ஏன்னா கார்ட்டூனுக்கு டியூன் பண்ணிட்டோம். கார்ட்டூன் பேசி 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 இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் மத்தபடி லைவ் கேரக்டர்ஸ்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் இதுக்கு பேசிட்டு அதுக்கு போறதால. பட் இது நருட்டோக்கு அப்புறமா நிறைய லைவ் கேரக்டர்ஸும் ஒர்க் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதுவும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நருட்டோ டைலாக் நிறைய பேசிட்டேன். நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு கேரக்டர்
நம்ம தான் அதை பத்தி பேசவே இல்லை. இல்ல அவரு நிறைய பேசிட்டாரு நிறைய இன்டர்வியூல சொல்ல வர்றாரு. ஆமா. இல்ல நீங்க பேசுறது உங்களுக்கு வேற பிடிச்ச கேரக்டர், பட் வெளியில ரெஜிஸ்டர் ஆகாத கேரக்டர். உங்களுக்கு இது நான் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணேன், இது எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ண சீரிஸ் இங்க டெலிகாஸ்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. எது? வைக்கிங்ஸ்ல ஐவர்னு Okay. சொல்லிட்டு வில்லன் கேரக்டருக்கு பேசியிருப்பேன். நானே இது வரைக்கும் ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் கூட அது பார்த்தது இல்ல. அன்லக்கி. அது ஹிஸ்டரி டிவிக்காக பண்ணது. பட் அது எங்க இருக்கு இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே கிடைக்கல. நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன். கஷ்டப்பட்டு பேசுவோம். ஆ. பேசுவோம் பார்க்கறதோட சரி. பல ஷோஸ் நாங்க நேரா பார்த்தது டெலிகாஸ்டே பார்த்தது கிடையாது. புரியுது புரியுது. ஏன்னா டெலிகாஸ்ட் எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டோம். ஆ. வீட்டுக்கு வரும்போது ஓடுறதுல வேற ஷோவா இருக்கும். அடுத்து ஓடிடில எந்த ஓடிடில வருதுன்றது இப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால டைமிங் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. நாங்க புரியுது, சொல்றது புரியுது. டெலிகாஸ்ட் அந்த டைம்ல. correct. Show அப்ப telecast time ல வந்து நிறைய நாங்க miss பார்த்ததே out கிடையாது. ஆயிருக்கும். அதாவது நியூஸ் பேப்பர்ல ஸ்கெட்யூல் பார்த்துட்டு இருந்த புரியுது, பென்டென் புரியுது, ஷின்சானோ இல்ல வந்து இங்கதாயா 90s kids. புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மக்களை பார்க்க வைக்கிற பணியில பிஸியா இருக்கேன். ஆ. பாக்குற அந்த அந்த வேலை நாங்க பார்த்ததே நாங்க கிடையாது. எங்க வேலையை பண்ணிட்டோம், பாக்குறவங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதை நாங்க பாக்குறது வந்து அடுத்தபடிதான். இந்தாங்க வரும். பேசினதுல ஃபர்ஸ்ட் டயலாக் ஞாபகம் இல்ல, பட் வந்து கல்யாண முதல் காதல் வரைன்னு ஒரு ஷோ விஜய் டிவில, அதுல வந்து ஒரு டயலாக் ஃபர்ஸ்ட் நான் பேச போனேன். லெட் த பெஸ்ட் கை வின், அதான் லெட் த பெஸ்ட் கை வின்னு ஹீரோ கிட்டயும் வில்லன் கிட்டயும் சொல்ற மாதிரி. பட் அப்போ ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா, இப்போ நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன், எப்போ நம்ம ஹீரோக்கெல்லாம் பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க வெளியில வரும்போது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர், டப்பிங் டைரக்டர், உங்க வாய்ஸ் வந்து ஹீரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு, நம்ம வேணா வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கலாமா, ஜம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி அவர் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. தென் அவருக்கு பேச ஆரம்பிச்சேன், அவர் அமித் பார்கவ் அவருக்கு பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய பேசிட்டேன், பட் ஸ்டில் அவர் வந்து இன்னைக்கும் வந்து என்னோட வாய்ஸ் எதுல கேட்டார் வச்சாருன்னா இன்னைக்கு எனக்கு பிங் பண்ணுவாரு. அவரும் பேசிக்கா டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட நிறைய படங்கள்லாம் பேசியிருக்காரு. எனக்கு பிங் பண்ணி ராஜா ஐ ஹர்ட் திஸ் யூ ஹவ் டன் a very good job னு என்கரேஜ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் நிறைய பேரை நம்ம சம்பாதிச்சிருக்கோங்கிறதுல உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ஸ்ல ஒரு 2-3 லைன்ஸ். அந்த வாய்ஸ்ல இது அதுதான் இல்ல, அதான் நான் சொல்றேன், let the best guy win. அந்த வாய்ஸ்ல பேசிருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அதுதான் இல்ல அது இப்போ உங்களுக்கு மைட் கை தான் ப்ரோ, வேற எதுவும் Might guy. சூப்பர். Might guy. Live village or a battle beast, மாசான ஹீரோவோட என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஒரு சூப்பர். ஃபுல் எனர்ஜெட்டிக். ஆக்சுவலா அது ஒரு இது இல்ல இருக்கும். அந்த கேரக்டர் பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அது வந்து ரொம்ப கொஞ்சம் நோபலான ஒரு ரொம்ப கேரக்டர். ஜா- நான் வேலையை பார்த்துக்கிட்டு நான் ஜாலியா. ஒழுங்கா டிசிப்ளினா, அதான் இந்த பிரேக்கப் ஆன பசங்க எல்லாம் அந்த கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணானுங்க. சோ அந்த வாய்ஸையும் அவ்வளவு பவர்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரியே என்னை கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் தீனானாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஜிம்ல இருந்து கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டுடியோல கூட்டி வர்றாரு. அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோ பாக்குறேன், உள்ள கூட்டு போயிட்டு உள்ள போங்கன்ட்டாங்க. எதுவுமே கேட்கல, மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்ட் இருக்கான், உள்ள கொடுக்கணும். உள்ள போனேன். அப்போ வந்து அனுமான் சன் டிவில மத்தியானம் 12 மணிக்கு ஒரு சீரியல் போயிட்டு இருக்கும். அந்த இதுல போயிட்டு எடுத்த உடனே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாழ்க வாழ்க அப்படின்னு இந்த கோரஸ்ல கத்தணும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் வாழ்க 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 திரும்பி கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டேலாக். இதான் கிரௌடு தான். Crowd. ஆமா, அது அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. நைஸ். கேரக்டர்னு ஒரு விஷயம் பேசுறதுக்குலாம் எங்க டைம்ல எல்லாம் வந்து அது ரொம்ப ரொம்ப எடுத்த உடனே ப்ராசஸா இருந்திருக்கு. Nice. அந்த அளவுக்கு இருக்காது. இல்ல வாழ்க வாழ்கன்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே, சூப்பர் மேட்ச் தான். நல்ல மேட்ச் அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. நல்லபடியா சூப்பர் சூப்பர். ஆமா. நைஸ். ஸ்டுடியோ பேர் சொல்றத ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஹோபிட் மீடியா எல்எல்பின்ட்டு, ஹோபிட் மீடியான்னு. ஓகே பிரதர், எனக்கு அடுத்து வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு படத்துக்கு பேசுறதுக்கும் ஒரு அனிமேஷன் கேரக்டர் பேசுறதுக்கும் உங்களுக்கு பர்சனலா என்ன டிஃபரன்ஸா தெரியுது? ஏன்னா இது என்ன 2D அனிமே எல்லாமே ஓரளவுக்கு 2Dயான ஒரு விஷயமா இருக்கும்போது, அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சைட் ப்ரொஜெக்ஷன் தானே நமக்கு விஷுவலா கிடைக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு முழு கேரக்டர் சுத்தி நின்னு பறந்து ஜம்ப் அடிச்சு நம்ம லைவ் கேரக்டர்ஸே பேசுறதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது இதுல என்ன வேரியேஷன் உங்களுக்கு, நீங்களா என்ன கொடுத்துக்கிறீங்க அந்த டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா இப்போ அனிமினா அங்க இருக்கிற சவுண்ட்ஸும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். அதோட அந்த மாறுறது இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் பாக்குறப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, ஒரிஜினல் எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது அதோட நேட்டிவ் ஜாப்பனீஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ட்ராக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். மூவிஸ் வந்து அவங்க ரொம்ப நேச்சுரலா தான் கேட்பாங்க. இப்போ ஒரு கேரக்டர் அவங்க நம்ம தமிழ் ஆட்கள் தான் பேசியிருப்பாங்க மேக்சிமம்.
நீங்க போற நான் சொல்றது வந்து நீங்க தமிழ் டப்பிங்கே நம்ம இல்ல நம்ம தமிழ் படங்களை வந்து இதுல டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். ம். வேற லாங்குவேஜ் பிலிம்ஸ், மூவிஸ், அனிமே Okay. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸா? ஏன்னா தமிழ் போது ஆட்டோமேட்டிக்கா அது டோட்டலா வேற ஒரு பேட்டர்ன் ஆமா நம்ம ஆமா போடுவோம். ஆமா ஆமா பட் இது ரெண்டுமே வேற லாங்குவேஜுக்கு தான் நம்ம பண்றோம். ஆனா ஆமா. இது அனிமேஷனுக்கு, இது ஒரு பர்சனுக்குன்னும் போது அதுக்கான டிஃபரன்ஸ். அனிமிங்கிறப்போ அது என்னன்னா வந்து வாய்ஸ் டோன் வந்து சுத்தமா அதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். மூவிஸ் போறப்போ எப்படி இருக்குன்னா ஒரிஜினலா நாங்க பேசுவோம், ஆனா அந்த டோனை வந்து என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம். ஒரிஜினலா எப்படி அவங்க வந்து இமிட் பண்ணியிருக்காங்க அவங்கள மேக்ஸிமம் வந்து இமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு வந்து எப்படி அந்த கேரக்டரை பார்த்தா சில பேருக்கு வந்து என்னன்னா கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வாய்ஸ் வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கனால அப்படிதான் அது. வேற யாராவது இந்த கேள்விக்கு? நீங்க தான் என்ன மைக்க மாத்திட்டே மியூசிக்கல் சேர் விளையாடுற மாதிரி பண்ணிட்டீங்களே. வண்டி நேரத்து பக்கம் தான் வருது. நான் சொல்ல நினைச்சது எல்லாம் இல்ல அப்போ அதர் லாங்குவேஜ் மூவிஸ்க்கு பண்றோம் அப்படின்னா அதுல பேசிக்கான விஷயம் என்னன்னா அது நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற கம்ஃபர்ட் அதில் ஏற்படுத்தணும். தமிழுக்கு பேசுறோம்னா இப்போ தெலுங்குல பேசுறோம்னா அது டியூனிங் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும், லேண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழுக்குன்னு ஒரு டியூனிங் இருக்கு, அந்த கம்ஃபர்ட் இருக்கு, வார்த்தைகள் வந்து ஸ்வாப் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணிட்டு நம்ம வந்து அது பண்ணாதான் கொஞ்சம் கேட்கும் போது இது வந்து டைரக்ட் தமிழ் தாங்கிற முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீல் கொண்டு வரணும். ஏன்னா வந்து நடிச்சவங்க அவங்களோட எல்லாம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏஜ் டிஃபரன்ஸ் அது ஏஜ் மேட்ச் பண்ணணும் தேவைப்பட்டதுன்னா. இல்லைன்னா அந்த கேரக்டரோடைய ஜஸ்டிஃபை பண்றது அந்த டோன்ல இருக்கணும் எப்பவுமே. அவங்க மேனரிசம்ஸ்ல இருந்து நம்ம எந்த கேரக்டர் பேசினாலும் அது வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அது தெரியணும். பாக்குறவங்க அந்த டாக்டர் தான், புரியுது, அவர் வந்து இந்த மாதிரி சைக்கோவா எதுவா இருந்தாலும் சரி அது அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அனிமில வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராமா இருக்கும். நம்ம அனிமில பேசணும்னு வீட்டுல பேசினா செருப்பால் அடிச்சிருவாங்க, ஏன்டா இந்த கத்துறேன்ற மாதிரி. ஏன்னா அது வேற, ஏன்னா அது எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல பேசுவாங்க நிறைய மோஸ்ட் ஆஃப் இடத்துல. புரியுது, மைண்ட் வாய்ஸ் அங்க என்ன எமோஷன்ல நம்ம வந்து கத்தலாம், அதெல்லாம் வீட்டுல பண்ண முடியாதுல்ல. சோ டிஃபரன்ஸ் அதுதான். அங்க வந்து அங்க வேற விதமான ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இருக்கும் டிராமால. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான அக்ரேஷன் ஏற்படுத்தும். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து மத்த டப்பிங் மூவிஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். நம்ம அது இன்னொரு விஷயம், நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. நம்ம ஒரு அனிமோ இல்ல வேற ஏதாவது சீரியலோ இல்ல ஒரு வேற ஏதாவது கார்ட்டூனோ பேசிட்டு போறோம்னா மூவி ஒர்க் இமீடியட்டா பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, அதோட இதோடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். வேற ஏதாவது பேசிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டப்பிங் நமக்கே நம்மளே அறியாம ஒரு கேலிபிரேஷன் மாதிரி இருக்கும் அதுல. சோ மூவி ஒர்க் போகும்போது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறது பெஸ்ட். அது எப்பவுமே. சோ அது வந்து இந்த வேரியேஷன் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது, பட் ஒர்க் பண்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கோ டெக்னீஷியன்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சோ அதுக்கு நம்ம மைண்ட் செட் நம்ம கொஞ்சம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும். இல்ல மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீப்புள் ஜென்ரலாவே வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட ஒரு இடத்துல வந்து அவங்க பேசுறத பார்க்கும்போது வியந்துதான் பாக்குறாங்க பேசிக்காவே. ஆனா வெறும் ஒரு படமா பார்க்கும்போது அவங்க தனியா அவங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகாம போயிருது தவிர அந்த குரல் இப்படி ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க அசம்ஷன் வச்சுக்கிறது இல்ல. அந்த கேரக்டராவே அது நீங்க ஜஸ்டிஃபை பண்ற விதம். இப்ப இல்ல அவங்கள பார்க்கும்போது எக்ஸைட் ஆயிடுறாங்க. இதுல சக்சஸே தான். ஒரு ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து வியந்து செமையா பண்ணிருக்கான்னு சொல்றாங்கன்னா இன்கேஸ்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினா அதான் சக்சஸ். டப்பிங் ஆர்டிஸ்டோட இது ஞாபகம் வரக்கூடாது. டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து செமையா பேசிருக்கா இருப்பான் அது இப்போ. ஆனா இப்ப அதுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா யார் டப்பிங் பேசியிருக்காருன்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. தேட ஆரம்பிச்சு எந்த ஆர்டிஸ்ட் பேசியிருக்காங்க, இது இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆக்சுவலி இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. இப்போ மத்த லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ் எல்லாம் யாராவது நடிக்க வராங்க இல்ல வேற யாராவது ஆர்டிஸ்ட் நடிக்க வராங்கன்னா நீங்க ஏன் இவங்கள வச்சு வாய்ஸ் பண்ண கூடாதுன்னு அந்த மூவி ப்ரொமோஷன் இன்னைக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து ஆடியன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ரெஃபர் பண்றாங்க, நீங்க இவங்கள போடுங்க, இவங்க நல்லா இருக்கும், ஏன் இவ்வளவு போட்டீங்க, ஸ்ட்ரைட்டா போடுங்க. அத பத்தி அவங்களுக்கு தெரியாது. அது யார் வந்து பேசுறாலும் இப்ப டப்பிங் ரெஃபர் பண்றாங்கன்னா அவங்க பாவம் டப்பிங் வச்சிருக்க மொத்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதுவா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஆனா பப்ளிக்கு தெரியாது. அவங்களோட ஆசை, அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்க சொல்றது, இதுக்கு நீங்க அவரை போட்டுக்கலாம், இதுக்கு நீங்க வந்து பேசாம படங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் பதில் இந்த ஆர்டிஸ்ட் போடலான்ற மாதிரி இப்ப இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க, கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தாடியிலே வேலி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நேரா போய் அப்படியே முடிச்சுட்டு அங்க இருந்து எப்படியே போயிடணும். ஆனா அவங்களுக்கு தெரியாது அது எவ்வளவு கஷ்டம்னு. அந்த மாதிரி ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு அது வந்து அவங்களோட கியூரியாசிட்டி, அவங்களுக்கு ஆர்வம், இவங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா வந்து ரியாலிட்டி இங்க ப்ராக்டிகாலிட்டி நிறைய இருக்கு இதுல. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க பட்ஜெட்டுக்கு வரணும். பட்ஜெட் தான் மெயின் விஷயம் உள்ள வரும்போது. கண்டிப்பா பட்ஜெட்ல யார் கோஆபரேட்டிவா வருவாங்க அதெல்லாம் புரிஞ்சுட்டு வரும்போது அது நிறைய கிரைட்டீரியாஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதுல ஒருத்தர் பிக்ஸ் ஆறாங்க. அதை வந்து
பாக்குறவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு இப்போ இந்த 2 வேரியேஷன் கேட்டோம், அனிமேக்கும் ஒரு படத்துக்கும் இருக்க வேரியேஷன். அதே மாதிரி ஏஜ் கேட்டகரிஸ், இப்போ ஒரே சீரீஸ் ஒரு ஒரே படத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் ஏஜ் க்ரோ ஆயிட்டே இருக்குன்னும் போது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க உங்க சைட்ல இருந்தும் அந்த ஏஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இம்ப்ரோவைசேஷன் கொடுத்துட்டே போவீங்கல்ல, அதுக்கு நீங்க பர்சனலா ஒர்க் பண்றதா இல்லைன்னா அங்க எப்படி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல நீங்களா ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணி அந்த கேரக்டரோட வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டர் பண்ண ஆரம்பிப்பீங்க? நாங்க ஏஜுக்கு நாங்க அதை மாத்திட்டே போனோம்னா ஷோ முடியறதுக்கு பல வருஷம் ஆயிடும். வாய்ஸ்ல மட்டும் அந்த நம்ம அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏஜுக்கு நம்ம அந்த அந்த அடாப்டபிலிட்டி தான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோட பேசிக்கான ஒரு விஷயமே. ஏன்னா ஒரு ஒரு பல கேரக்டர்ஸ் பல ஷோஸ் நடக்குது. ஆனா பேசுறவங்க பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் தான். அதுலயும் மெயின் ரோல் லீட் பேசுறவங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் அவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு நீங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து புதுசா அந்த வரவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர கெயின் ஆக தான் அவங்களுக்கே வந்து ஒரு ஷோவும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாறும். அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபில்டர் மைண்ட்ல வர விஷயம். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அடாப்டபிலிட்டிங்கிறது சீக்கிரமா சில பேருக்கு பயங்கர ஞானம் இருக்கும். அதுல அடாப்ட் ஆகி டக்குன்னு அவங்க வாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எங்களுக்கு இருந்த இந்த மாதிரி அனிமேஷன் சீரீஸ்ல பேசுற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னா, ஏஜ் இப்ப நான் 5 வயசு பையனுக்கு பேசுறேன்னா ஒரு 50 வயசு ஆளுக்கும் பேச முடியுங்கிறது வந்து இது எங்களுக்கு மைண்ட் என்ன சொல்றது, அந்த ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி. அதெல்லாம் எல்லாருக்கும் செட் ஆயிடும். நீங்க உங்களையும் ஒரு சின்ன வயசு பையனா நினைச்சுதானே பேச அது ஒரு பாக்குறவங்களுக்கு நம்பணும்ல. அது ஆர்டிபிஷியலாவும் நம்ம வந்து என்னமோ நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சவுண்ட்ல பிச் ஷிஃப்ட்ல பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கு அவங்க சின்ன பசங்க தான் பேசுனாங்க போல இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக. இல்ல இப்ப சின்சான் வந்து டக்குன்னு யாரும் வந்து நம்ப முடியும். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால பேசுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அத தெரியாது கவனிச்சப்ப எல்லாருமே ஷாக். அதுதான் குட்டி பையனை வச்சு நீங்க பேசலையா, ஏன்னா சைல்ட்ஹுட் இஸ் a lie-ன்ற மாதிரி தான் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அது வந்து நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட பாக்கும்போது ஒரு சொல்றீங்க நான் இப்படில நினைச்சிட்டு இருந்தேன், நான் மைண்ட்ல வேற உருவல்ல வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட மைண்ட் செட் இருக்கு. அது நிறைய இடத்துல எப்படின்னா அமேசான்ல வந்து அதுரான் ஒரு வெப் சீரிஸ், அதுல ஒரு 17 வயசு பையனுக்கு நான் பேசினேன். ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அது அவுட்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது வந்து அது அந்த பையன் தான் அந்த ஏஜ்ல ஏதோ ஒரு பையன் பேசின மாதிரியே இருந்துச்சு. நேத்தாச்சு. அதுல இன்னொரு ஹைலைட் ஆக்சுவலா அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். மேரி குட்டின்னு ஒரு படம் ஆக்சுவலா அதுல வந்து ஜெயசூர்யாவுக்கு பேசியிருப்பாரு டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸ்ல. சூப்பர். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். வரதுக்கு முன்னாடி அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருந்தேன், யாரு இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ப்ரோ அந்த வாய்ஸ் உடனே சாரி உங்களோட இன்ட்ரோ மட்டும் அதான் உங்களோட இன்ட்ரோ உங்களோட பேர் அதையும் வேணா ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ப்ரோ, ப்ராஃபிட் தான். இல்ல பஸ் தலையில முடியல அது காட்டணும் இப்படிதான் நல்லா இருக்கு, ஒரு வைபா தான் இருக்கு. மருண் டப்பிங் ஆர்டிஸ்ட், நரோட்டோல ஜிராயா கேரக்டர் பேசுறேன். நிறைய பேசியிருக்கேன், பட் ஆனால் சிலது ஞாபகம் இருக்கு, அதை மட்டும் சொல்லுறேன். என்னோட ஐகான் பொறுத்த வரைக்கும் பாரதி கண்ணம்மாவோட பாரதின்ற ஒரு டாக்டர் கேரக்டர் வாய்ஸ். அதுக்கப்புறம் கிரிமினல் ஜஸ்டிஸ், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, பட் ஆனால் பேர் எதுவும் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. பட் எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூல அட்டன் பண்றது. எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? நம்ம ஃபார்முலா போயிட்டு இருக்கோம், நம்பி பேசிக்கிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வாய்ஸ் ஓகே நீங்க பேசி அதுல எத்தனை ட்ராக் வந்தாலும் அவர் அங்கே நிக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு எனக்கு, அது எப்படி ஃபுல்லா. அதுல வந்து ஒரு கேரக்டர்ல வந்து லைக் அவங்க ஜெயசூர்யா சார் வந்து அவர் வந்து என்னன்னா நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்ல நம்ம ஃபீமேல் அப்படிம்பாரு. அதுல வந்து உண்மையில ரொம்ப இது பண்ண சார் சாரி நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்ல, நான் ஒரு ஃபீமேல் தான், நான் ஒரு பெண் தான், ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்டுக்கு நம்ம தொடர்ந்து பேசுறதுன்னு இருக்கலாம், அவங்களும் ஆர்டிஸ்டாவும் எவால்வ் ஆயிட்டே வருவாங்க ஒரு சைட்ல. ஸோ அவங்களுக்கு வாய்ஸாவும் அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டும் மாறும், அதோட டொனாலிட்டியும் மாறும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சில ஹீரோஸ் ரொமான்டிக் டு ஆக்ஷன் மாறுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு கண்டினியூஸா வாய்ஸ் கொடுத்துருவோம், அந்த வாய்ஸ் அந்த பேட்டர்னுக்கு மாற வேண்டியது இருக்கும். நிறைய ஹீரோஸ் பேசிடுறாங்க, பட் மற்ற கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி புஷ் ஆயிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஒரே ஆளுக்கு தொடர்ந்து பேசும்போது நீங்க அவங்களோட அந்த குரோத்துக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நீங்க உங்க சைட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்?
வாய்ஸா ஒரு வாய்ஸாவே அதுல இன்னும் புதுசா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா படங்கள் நாளைக்கே வேற யாராவது பேசலாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும்னு அமையலாம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன திரை சீரியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசுறப்போ எக்ஸ்ட்ராவா அவங்க ஏதாவது ஒரு டயலாக் வந்து இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் போடுறது, பிளாங்கா இருக்கிற இடத்துல மைண்ட் வாய்ஸ் போடுறது, சஜஷன் ஷாட்ல பின்னாடி இது இருக்கிற பின்னாடி கேமரா இருக்கும்போது அங்க நம்ம டயலாக மாத்துறது, அந்த இடத்துக்கு தேவையான என்ன பண்ணணுமோ இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுதான். சோ நான் பேசுற ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொல்றேன், நீங்க கவலைப்படாம நீங்க நடிக்கிறத நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். டப்பிங் பொறுத்தவரை நீங்க எதுவுமே வரி பண்ணாதீங்க, I'll take care of it அப்படின்னு சொல்லிடுறேன். they were also happy. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தேன் ஜி தமிழ்ல கணேஷ் வெங்கட்ராமன் சார் பேசிட்டு இருக்கேன். சோ அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். 1-2 சின்ன கரெக்ஷன் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மத்தபடி ஓவரால் ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐம் ஹாப்பி. நீங்க எல்லாமே ரொம்ப இதுவா பண்றீங்க, நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அவுட்புட் கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்மளோட வெற்றி அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆடியன்ஸ் அவங்க பார்த்து இது பண்ணிக்கிறார். சோ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ, இப்போ பிரதர் சொன்ன மாதிரி வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் அங்க தெரியாம அந்த ஆர்டிஸ்ட மட்டும் அந்த கேரக்டரை மட்டும் மக்கள் பாக்குற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே அது நம்மளோட பெரிய வெற்றி. அதுதான் எங்க எல்லாரோட அல்டிமேட் டார்கெட். இந்த டாபிக்ல இருக்கும்போது நருட்டோல இவர் வந்து ஜிராயா சென்சை அண்ட் யுருகா சென்சைன் 2 மெயின் கேரக்டர். அதாவது நருட்டோ லீடு, அவன் லீடுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க 2 பேர் தான். 2த்துக்குமே 2 வேரியேஷன். யுருகா வந்து ரொம்ப சாஃப்டா ஒரு நார்மல் ப்ரொஃபசர் மாதிரி அவன்கிட்ட பேசுவாரு, அவனுடைய அண்ணன் மாதிரி அவன் கூட பழகிட்டு இருப்பாரு. ஜிராயா வந்து கடினமாவும் இருக்கணும், ஒரு 50 வயசு கிழவன். 2த்துக்குமே மேட்ச் பண்ணிருப்பாரு. ஒரு மாதிரியா ஆள் பாக்குறது, அவர் வந்து சில்மிசம், ரொமான்டிக் கிடையாது, சில்மிசமான ஆளு, அதையும் மேட்ச் பண்ணிருப்பாரு. அது ரெண்டையுமே ரொமான்டிக் கிடையாது, சில்மிசம். இல்ல அந்த கேரக்டரை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி குதூகலமான கேரக்டரா எப்படி ரொமான்டிக் எவ்வளவு தூரம் இல்ல, நான் அதனாலதான் ரொமான்டிக்னு போட்டு அவரே அதை போட்டு முடிச்சிட்டாப்ல. இல்ல அந்த கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஏன்னா அது என்ன சொல்றது, பெண்கள் மேல கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, அசுலஸ் அதே போல நருட்டோக்கு ஒரு கைடா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வாய்ஸஸ்லாம் எனக்கு எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி என்ன போகும்போது நாங்க ஜஸ்ட் இமேஜின் தான், இந்த கேரக்டருக்கு இப்படி வாய்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணதான். ஆனா அது இவ்வளவு தூரம் வந்து இப்படி நாங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுல ஹிட் ஆகலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ட்ரூ தான், இதான் உண்மை. ஏன்னா ஏன்னா ஆக்சுவலி நாங்க நார்மலா எல்லா ப்ராஜெக்ட்டுமே பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்க போறது. பட் சில ப்ராஜெக்ட் மட்டும் தான் சக்சஸ் ஆகுது, அது எல்லாருக்கும் ஃபேம் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா சின்சான் அப்படின்ற பேசல இவர் பேசும்போது அது ஃபேமஸ் ஆகுமா அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அது பேசி முடிச்சது. ஆனா இவரோட சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இவர் என்னோட சீனியர், ஆனா நிறைய விஷயம் எல்லாருக்கும் சீனியரே முடிச்சு விட்டாங்க. இல்ல ஆக்சுவலி வயசுல நான் தான் சீனியர், அது நான் ஒத்துக்கிட்டோம். பட் என் ஃபீல்டுல சீனியர் அவரு, அதுல நான் ஒத்துக்கணும். ஆக்சுவலி வரும்போது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள், இன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது கூட ஒரு சின்ன ஒரு கவுண்டர் ஒன்னு பான் ஷாப்ல போட்டிருக்கீங்க. பான் ஸ்டார்ல போட்டிருக்கீங்க. அதுல என்னன்னா அது இந்த இதுல மியூட் போட்டிருக்கேன், என் கண்ணை இன்னொரு கண்ணு பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இவங்க தம்ப்நெயிலாவே வச்சிருவாங்க. நீங்க ஓகே, அந்த மாதிரி நிறைய இவர்கிட்ட இருந்து அந்த ஹியூமர்ன்ற ஒரு விஷயத்த வந்து சில இதெல்லாம் நாங்க எடுத்துப்போம். எனக்கு இன்னைக்கு சில டைம்ல எல்லாம் எனக்கு ஹியூமர் வந்து ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஒரு விஷயம் தான். நான் சம்டைம் நிறைய ஒரு ப்ராஜெக்ட் நானும் இவர் ஹீரோ பேசியிருப்பேன், நான் ஒரு காமெடி கேரக்டர் பேசியிருப்பேன், டே ட்ரீமர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொருத்தரோட சிமிலர் தான். எனக்கு அந்த டைம்ல இருக்கிற சிமிலர் வந்து இவரோட ஹியூமர் தான் உட்காரும். சப்போஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எங்க வருதுன்னு நம்மளோட சீனியர் கிட்ட இருந்து அவங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயம். அதே போல தான் இந்த நருட்டோ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்றது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேம் ஆகுதுன்றது நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நார்மல் ஒரு கார்ட்டூன், அந்த கார்ட்டூனுக்கு நாங்க கொடுக்குறோம், அதுக்கு நாங்க பேமெண்ட் வாங்குறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐயோ கார்ட்டூன் சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே. சரி ஓகே, ஒரு அனிமிக், அந்த அனிமிக் நான் கொடுக்குறேன். ஜிராயா, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு பொறுத்தவரைக்கும் பொம்மை கூட அப்படிதான். இந்த மாதிரி ஒரு அனிமேல நாங்க பேசுவோன்றது நாங்க எதிர்பார்க்கல. பட் அந்த விஷயத்தை தாண்டி எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இல்ல அதான் நீங்க வந்து 90s கிட் டைம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே 2K கிட்ஸ் கூட பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கீங்கன்றதா இது ஒரு சம. இல்ல உண்மைதான். ஏன்னா நாங்க ஒரு டைம்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஹீமேனு, ஸ்பைடர் மேனு, சூப்பர் மேனு, இந்த மாதிரி இந்த மேன்லயே நிறைய மேன்ல நாங்க பாத்துட்டோமா.
சரி அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது இப்ப நான் அதை அப்ப நான் கார்ட்டூன் சொல்லலாம். எனக்கு 43 வயசு, அப்ப நான் பார்த்துதான் ஆகணும். உண்மையை கொண்டு வர்றதுக்காகவே போட்டாரு இந்த கவுண்டர். இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால இப்ப யூத்தா இருக்காரு. இப்ப ஸ்கூபி டூபின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் கூட, அதுல கூட இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல வந்து வாய்ஸ் டெஸ்ட் கேட்டாங்க. அது நான் ஓப்பனா சொல்ல போனா ஒரே ஒரு டெஸ்ட்டுக்கு தான் போனேன். வாலண்டியரா நான் வந்து 2 டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே வந்தேன். ஆமா, கொடுத்துட்டே வந்தேன். நமக்கு நடக்குதோ நடக்கலையோ, ஆனா பட் ஒரு சின்ன ஆசை, அதுக்கு பேசணும்னு ஒரு ஆசை. அது ஒரு வாய்ப்பு தான். அது நமக்கு அது கிடைக்கலன்றதால நெக்ஸ்ட் இஷ்யூ. ஆனா பட் அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த அனிமே எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே போல அந்த திருப்பதிக்குள்ள நம்ம போக வேண்டியதுதான். அப்படியே ஜிராயா வாய்ஸ் அது ஒண்ணும் ஏதாவது ஒரு டைலாக், அதை கிளிகிளிப்பான டைலாக் ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். போன டைலாக் அப்படிலாம் ஒண்ணு அவரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல வார்த்தை. மேக்ஸிமம் ட்ராக் அவரு தான் கொடுக்கறது. அந்த ட்ராக்ல தான் நாங்க போறது. நீங்க டைலாக் சொல்லுங்க ப்ரோ, அவர் பேசிடுவாரு. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, எதை வேணாலும் போட்டு. 2 பேருக்கு நடுவுல சாண்ட்விச் அமைதியா உட்கார்ந்து இருக்கேன். நீ ஏன் கோத்து போறீங்க? ஒண்ணு இல்ல, அந்த கரகரப்பு தான் வச்சிருக்கோம், மத்த ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேசுற விஷயத்துல இருந்து நருட்டோ எங்கடா போற, இங்க வாடா, இது ஆக்சுவலி இத கூட நான் என்னன்னா இன்னொருத்தரோட சீனியரோட இமிடேஷன் தான். அது நான் ஓப்பனாவே சொல்றேன். இது என்னோட ஓன் கிரியேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இது இன்னொருத்தரோட சீனியரோட இமிடேஷன் தான். இது என்னன்னா இன்னொரு சீனியரோடது. அவரு பெரிய ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். இப்ப பேரை சொல்லி நான் அவர்கிட்ட இது பண்ணிக்க விரும்பல. அது என்னன்னா, அது வயசான கேட்டப்பா பேசும்போது ஏய் எங்கடா போற அப்படின்ற வாய்ஸ் வந்து கரகரப்பா எடுத்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சூப்பர். அது இப்போ ஒரு டைலாக் பேசுறது ஈஸி, பட் ரெகுலரா டப் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே த்ரோட் ரொம்ப அதேதான். ஏன்னா இந்த ஜிராயா சென்சாய்ங்கிற கேரக்டர் எப்படின்னா, வந்தாருன்னா ஒரு 4 எபிசோடு ஃபுல்லா பேசிட்டு தான் போவாரு அவரு. எல்லா எபிசோட்லயும் இருக்க மாட்டாரு, பட் வரப்ப போர்ஷன் ஜாஸ்தி இருக்கும். சோ அட் அ டைம் இதெல்லாம் வந்து டைம் எடுத்து பண்றதெல்லாம் கிடையாது. வந்தாங்களா ஒரு 2-3 ஹவர்ஸ்ல மொத்தமா எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அனிமேல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிளஸ் இதுல அந்த கிரியேட்டிவிட்டி தான். இந்த டயலாக்ல இருக்கிற கிரியேட்டிவிட்டி. இவங்க கொடுக்குற அந்த டயலாக்கே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து போட்டுற மாட்டாங்க. அதுல கண்டென்ட்டுக்குள்ள இருப்பாங்க. கண்டென்ட்டை தாண்டி போகவும் கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு கதை தெரியும், எங்களை விட அவங்களுக்கு தான் கதை தெரியும். எங்களுக்கு எங்க கேரக்டர் மீறி போக கூடாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கும். ஆனா இதுக்குள்ள என்ன சில்மிஷம் பண்ணலாம், சில்மிஷம் மீன் அந்த ஒரு பர்టిక్యులர் சீன் நான் சொல்லிறேன். ஜிராயா பட்டுன்னு உள்ள பூந்துட்டாரு, ஆத்மா உள்ள பூந்துருச்சு. கேமரா பார்த்து சொல்லிட்டாரு. சில்மிஷம்ன்றது காமெடி. அந்த விஷயத்த பண்றதுன்றது இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும். அதே போல ஒரு கேரக்டரை எப்படி வந்து வாழ வைக்கணும், ஐ மீன் எப்படி சொல்றது, அது லைவா நமக்கு காட்டுறது எங்களோட செஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் சீரியல்ல ஒரு சொல்லும் போது கூட என்னன்னா, சில ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஐ மீன் நாங்க ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது சில இடத்துல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது நாங்க எல்லார்கிட்டயும் அந்த தப்பை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா சில இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் அதை உயிர் வாழ வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி சொல்ல போனா ரோஜா சீரியல் ரோஜாவா என்ன சீரியல், அன்பேவால அந்த ஹீரோக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பர்சனோட வாய்ஸ் வந்து எந்த ஆடியன்ஸும் ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இவர் பேசுறதுனால இப்ப அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல இவரும் வந்து ஒரு சீரியல், அந்த சத்யஜோதி அந்த சீரியல்ல அந்த பர்சனோட பேர் கூட திருமகள் சீரியல்ஸ்ல இவர் பேசியிருக்காரு. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அப்படியே லைவா இருக்கும். ஏன்னா அந்த பர்சனை பேசிதான் செட் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த லைவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்போ எனக்கு உதாரணம் சொல்லலாம், இப்ப என்ன பத்தி நான் சொல்லக்கூடாது, பட் பாரதி கண்ணம்மால அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வந்து அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகும்போது இது உங்க வாய்ஸ் இல்லையே, இல்ல அந்த வாய்ஸ் பர்టిక్యులரா ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அது சில பேர்கிட்ட இருக்கும், அது ஒரிஜினல். ஆனா எல்லாருமே என்னன்னா அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் உள்ள போகும்போது அதை ஜட்மெண்டோட கரெக்டா பண்ணணும்னு நினைச்சுதான் போறோமே தவிர, இதை தாண்டி சில பேர் என்னன்னா இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா போலாம், இன்னும் அதை இன்னும் அழகுபடுத்தலாம் சொல்லிட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திடுறாங்க. ஏன்னா இது உண்மைக்கு சொல்ல போனா எல்லாருமே ஆர்டிஸ்ட் உள்ள போகும்போது ஜட்மெண்டோட தான் உள்ள போகும். இந்த கேரக்டருக்கு இவ்வளவு மீட்டர் போதும்னு நினைச்சுதான் போகும். பட் ஆனா இந்த மீட்டரை தாண்ட வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா சில இடத்துல உட்காந்துட்டு சில பேர் நம்மள ஜட்ஜ் பண்றதுதான். ரைட். இந்த மீட்டர்னு சொன்ன விஷயம் வந்து லைவ் டப்ஸ்க்கு தான் அப்ளிகபிள். அனிமே கார்ட்டூனுக்கு அது எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் இன்னும் அதுலயே இருக்கேன் ஜாலியா. நமக்கு மீட்டர்ல எல்லாம் பேச வராது. எல்லாரையுமே கிட்டத்தட்ட சொல்றதெல்லாம் போகிற டைலாக் மாதிரி தான். உன் கண்ணுக்கு வந்து கணக்கு சொல்லணும், எனக்கு சொல்லவே வேணாம், நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல அனிமே கார்ட்டூன் எல்லாத்துலயுமே இருக்கிற ஃப்ரீடம் அதுதான். யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஹாப்பியா சேட்னஸா ஓவர் ஆக்ஷன் பண்ணலாம்.
செட் ஆகும். அந்த இடத்துல அந்த டிராமா அங்க உட்காரும். சோ அது அவங்களே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபில்அப் பண்ணிடுறதுனால இல்ல சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளதான் இருக்கும். பட் இது அனிமேட் தானே சொல்லணும். அது பண்ற போது என்னன்னா நமக்கு ஓவர் ஆக்டிங் தான் தேவை. மொத்தம் 3 விஷயம் தான் இந்த டப்பிங் ஃபீல்ட்ல: லைவ், டிராமாட்டிக், அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பேசினா போதும். இதுதான். இல்ல நாங்க என்ன பண்ணோம், டப் வைஸ் இல்ல ஸ்கிரிப்ட் லைவ்ன்றது சினிமாவுக்கு செட் ஆகும். அது கம்பல்சரி போய் தான் ஆகணும். அது நீங்க என்னதான் அதை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாவே கேட்டுருவாங்க, நான் சீரியல்ல இருந்து வந்திருக்கியா, கார்ட்டூன் பேஸ்ட் வந்தியான்னு சொல்லிட்டு பச்சையா கலாச்சிருவாங்க. அதுல இது நான் லாஸ்ட் இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பத்தியும். ஆனா இதுல கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லிமிட்டுமே கிடையாது. நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ. ஆனா பட் சில சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சவுண்டுக்குள்ள மட்டும்தான் பேசணும்னு சொல்லுவாங்க. சில சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓபியில கூட டயலாக் எடுத்துட்டு போகலாம். அது வந்து நமக்கு கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வித் ஃப்ரீடம். அந்த சில சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வேவ் இருக்கோ அந்த வேவுக்குள்ள தான் பேசி ஆகும். அதை தாண்டி போக முடியாது. அதுல என்ன வந்து நம்ம என்ன யூனிக்கா பண்ண முடியுமோ பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க டேலண்டட் தான். சூப்பர். ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரியே இனிஷியல் டைம்ல கொஞ்ச நாள்ல வந்து விகடன்ல வந்து நான் பேச போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு கேரக்டர் த்ரோட்டா வருது அப்படின்னு சொல்லி அப்போ பேசுறேன். கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அவர் அங்கேயிருந்து பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. இல்லண்ணா அங்க என்ன இருக்கு, அவ்வளவுதானா பண்ணிருக்கேன், மூடிட்டு அதை மட்டும் கொடு அப்படின்னு. ஸோ அப்போதான் இவங்க சொல்றது எல்லாருமே வந்து யோசிச்சு பார்த்த பேர் இருந்தது. நம்மளும் வாங்கியிருக்கோம் வந்தது. அப்போ நீங்க அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கொடுப்போம். அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஆனா அனிமையில வந்து இதெல்லாமே என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, இது எல்லாத்துலயுமே அந்த லென்த்னு சொல்லுவோம். இப்ப அனிமி போயிட்டோம்னா ஜாப்பனீஸ் இருக்கும். ஆனா லிப்பு வந்து சில இடத்துல கடைசியா சில நேரம் முடியும். அந்த இடத்துல வந்து நாங்க தமிழ்ல வந்து கரெக்டா உட்கார வைக்கணும். இப்போ ட்ராக்ல இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, சில நேரம் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிரும். சில டைலாக்ஸ் தாண்டி போயிடும். அதை நாங்க கரெக்டா அந்த சிங்க்ல அதை கரெக்டா அந்த இடத்துல மாத்தணும். எங்களுக்கு டக்குன்னு அந்த டைம்ல அவங்க சொன்னது இதான், அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை டைலாக் நாங்க மாத்தி அதை உட்கார வைக்கணும். சோ இதான் கொஞ்சம் இருக்கும். ஸ்டேஜ் டிராமால பாத்தீங்கன்னா ஓப்பனா நடிச்சிட்டு இருப்பாங்க, ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. அதை பேசி நடிக்கிறவர் வந்து ஆன் ஸ்டேஜ் நடந்துகிட்டே இருப்பாரு. ஏன்னா அது ஃபுல்லா லைவ்லியா கொண்டு வரணும்ட்டு. அனிமேல கிட்டத்தட்ட அந்த ஃபிளேவர் இருக்கும். புரியுது. வேற நீங்க மூவி பாத்தீங்கன்னா அப் க்ளோஸ்ல வச்சிருப்பாங்க. அவர் என்ன எமோஷன் கொடுத்திருக்காரோ அவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க, என்ன மிஸ் பண்ணிட்டோம், பிரீத் விட்டீங்க. அவர் பிரீத் பண்ணீங்க, நாங்க பிரீத் விட்டோம். அதனால இந்த மாதிரி நிறைய நடக்கும். அவங்க ஒரு ஒண்ணு போடுவாங்களே ப்ரோ பிரீத்துக்கு. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிப்பேன் மூச்சு விடுவாங்க அனிமேல. அதே மாதிரி என்ன சொன்னார்ல, அப்போ வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து தமிழ் டப் பண்ணும்போது அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறது வந்து நார்மல் டப்பிங். ஆனா மேக்ஸிமம் இப்ப எதுக்கு நாங்க மெனக்கெடுறோம்னா பைலிங்குவலா காட்டணும் அப்படின்னு. அது தெலுங்குல பேசியிருந்தாலும் அந்த உதடு உச்சரிப்பு வரைக்கும் தமிழ் வார்த்தைகள் உட்கார வச்சு நேட்டிவிட்டியோட மிஸ் பண்ணாம. ஏன்னா இப்போ மலையாளத்துல வந்து பெரிய டேலண்ட் வந்து ட்ராக் பேசுறவங்களுக்கும் அந்த ஸ்கிரிப்டிங் வந்து பண்றவங்களுக்கும் எங்களை விட அவங்க தான் பெரிய டேலண்டட். மெயின் எங்களுக்கு இவ்வளவு தூரம் பேருன்னா அதுக்கு இவர் தான். ஏன்னா பிகாஸ் அது ஒரு இது இருக்கு வர. ஏன்னா ட்ராக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு எந்த அனிமையா இருந்தாலும் சரி, எந்த டப்டு ஃபிலிமா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ட்ராக் தான். ஏன்னா அது வந்து நான் சொல்ற மாதிரி தான் இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணிருக்காங்க. ட்ராக்ன்றது என்னன்னா நார்மலா பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற இருக்கு மக்களே. இப்ப சைனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கிறத வந்து தமிழா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க அதை கேட்டு அதை வந்து எங்களோட அந்த கேரக்டருக்கு ஏத்த வாய்ஸஸ் நாங்க பேசுறோம். அதான் டப்பிங். இது நாங்க பண்ற விஷயம். இதுல வந்து என்னன்னா சில பேர் வந்து அந்த கரெக்டா உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி அவர் சொன்ன மாதிரிதான் இந்த பால ஆரம்பிச்சு தாலையோ இல்ல காலையோ இல்ல இல்லையோ அந்த முடிகிற மாதிரி இந்த வார்த்தையை வந்து கரெக்டா வந்து சில பேர் அப்ப இருந்த ஜீனியஸ் எல்லாமே பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க, அதை பார்த்து இங்க இருக்கிற சில பேர் மட்டும் அதுல இப்போ இந்த கார்ட்டூன்ஸ்லயும் சில இதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சு அதுல சில இது கரெக்டா பண்ணிட்டு இருக்கும். அனிமையில அது இன்னும் நான் சின்ன பையனாவே இருக்கிறதுனால அதனால அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் டப்பிங் ஆர்டிஸ்ட தாண்டி ட்ராக் அண்ட் ஸ்கிரிப்டிங் தான்.
அந்த ஸ்கிரிப்டிங்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து கரெக்டா எந்த பர்சன்ன்ற இதுதான் ரொம்ப முக்கியம். யாரு வேணாலும் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்காங்க. பட் ஆனா ஸ்கிரிப்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவம். இல்ல ஆக்சுவலா அடுத்து நான் மெயினா தான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ வந்து முன்னாடியை விட படத்தை கன்சியூம் பண்றவங்களே ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஆயிடுச்சு. தமிழ் படங்களை மீறி எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நாங்க பார்க்க போறோம் அப்படின்றது போஸ்ட் கோவிட் ஏரா வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் வீட்லயும் இப்போ ஓடிடி இருக்கு. பெரிய டிவிலேயே ஓடிடியை போட்டுட்டு ஒய்ஃபை காரனும் ஓடிடியை சேர்த்து கொடுக்குறாங்க வேற. அதனால எல்லாரும் போட்டு எல்லா இதுவும் பார்க்க இப்போ நிறைய முன்னாடியை விட கம்பேர் பண்ணும்போது நிறைய படங்கள் தமிழ் டப்பிங்ல இப்ப ஃபில் ஆயிட்டே வருது. அப்டேட் பண்ணிட்டு பிரைம்ல வந்து புது ரிலீஸ்னு பழைய படங்கள் திரும்பி வருது. என்னடான்னு பார்த்தா எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்களுக்கும் மறுபடியும் சேல்ஸ் எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் பண்றாங்க. பட் ஆனா அந்த திரும்பி வரும்போது ஆடியன்ஸ் வந்து இப்ப தமிழ் டப்பிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண திரும்பி இப்ப ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. நடுவில் இங்கிலீஷ் படமா தான் கோவிட் முடிஞ்சோன்னு இல்ல ப்ரோ, அதுதான் இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சிட்டிஸ்ல ஓடிடி எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் டவுன் சவுத் கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஓடிடி ரீச் ஆயிருக்காது. இப்ப உங்களுக்கு இந்த மொபைல் டேட்டா, வைஃபை எல்லாமே எல்லாம் ரீச் ஆனதால எல்லாருமே கண்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் முன்ன விட இப்ப அவேர்னஸ் பெட்டராவே இருக்கு. டாரண்ட்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்களை விட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணியாவது பாக்குறவங்க இருக்காங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் பக்கம் போயிடுறாங்க. அதான் எல்லாம் ஒண்ணுதான், டாரண்ட் டெலிகிராம் ஒண்ணுதான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது ரெண்டுமே தப்பு தான். பே பண்ணி எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே சீப்பா தான் இருக்கு. 5 பேர் ஷேர் பண்ணும்போது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் கூட பெரிய அமௌண்டா தெரிய போறது இல்ல. சோ எல்லாமே அபிஷியலா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா at the end of the day அவங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதை டப் பண்றாங்க. அதுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா இது பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு பிசினஸ் டெசிஷன் எடுப்பாங்க. எல்லாருமே இப்ப நருட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அதோட ரீச் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப ஒன் பீஸ், ப்ளீச் இருக்க ஒரு பெரிய எல்லாம் கேட்பாங்க, எதிர்பார்க்கறாங்க. பட் என்னன்னா நருட்டோ கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தாலே 60% இந்த டெலிகிராம் பைரசில மட்டும்தான் பார்த்துட்டு பேசுறாங்க. சேனல்ல அபிஷியலா யாருமே பார்த்துட்டு பேசுறதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணவோ ரிவ்யூ பண்ணவோ எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, ப்ராப்ளமே இல்ல. ஆனா அதை டெலிகிராம்ல பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசாதீங்க. நல்ல மேட்டர் இல்ல அதே டெலிகிராம் லிங்கை என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதுதான் பிரச்சனை. நருட்டோ இல்ல இப்போ சில பேர் ஜென்வினா கேட்பாங்க, சார் எனக்கு சேனல்ல பார்க்க அந்த டைமிங்ல என்னால உட்கார்ந்து பார்க்க முடியாது, இது வேற எதுலயாவது வருதா அப்படின்னு கேட்கறது. தட் இஸ் ஃபைன், அது புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய ஏக்கம் என்னங்கிறது புரியுது. அதுக்கு ஆப்ஷன்னா ரீடெலிகாஸ்ட் இருக்கும் வேற ஒரு டைம்ல, இல்ல வீக்கெண்ட்ஸ்ல ஒரேடியா பிளே பண்ணுவாங்க எல்லா எபிசோட்ஸும் சேர்த்து. அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லலாம். பட் இது நான் வந்து இதுல ஒருத்தர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு, இந்த தமிழ் டப்பிங்லாம் டெலிகிராம்ல பாக்குறதே பெரிய விஷயம், டெலிகிராம் இருக்கிறதாலதான் தமிழ் டப்பிங்லாம் ஓடுது அப்படின்னாரு. சத்தியமா இல்ல, டெலிகிராம என்னைக்கு வேணாலும் மூட்டை கட்ட முடியும், சேனலுக்கு அப்படி கிடையாது. டெலிகிராம் அப்படிங்கிறது ஒரு டாரண்ட் வெப்சைட் மாதிரி, அது அவன் வச்சிருக்கிறது வேற ஒரு நல்ல பர்பஸ்க்கு. பட் நம்ம அதை மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதுல எங்க இருக்கு லூப் ஹோல்? எக்ஸாக்ட்லி, நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ பேசிக்கலி இப்போ ஒரு சேனல்ல ஒன்னு டெலிகாஸ்ட் ஆகி அது பார்த்தா மட்டும்தான் அந்த சேனல் மத்த நல்ல கண்டென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு வியூவர்ஷிப் இல்ல அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. தமிழ் படம் மாதிரி திருட்டு விஷயத்துல படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அதுக்குள்ளே பாத்துட்டேன் மச்சான் நல்லாவே இல்ல மச்சான், எங்கடா பாத்தேன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், வெக்கமே இல்ல. அதாவது அப்படி பாக்குறதே முதல்ல தப்பு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தியேட்டர்ல போய் அனுபவிக்கணும், ஸ்கிரீன்ல அனுபவிக்கணும். அதை விட்டு இத்தனோண்டு மொபைல்ல பார்த்தா என்ன புரியும் என்ன தெரியும் முதல்ல, அதுதான் பெரிய விஷயம். சோ அது இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஃபேமஸ் ஓடிடி இதுல இந்தியாவோட மேஜர் லாங்குவேஜ் சில இது வந்து டப்பிங்கே பண்றது இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைரசி நிறைய, அந்த இதுல வந்து ப்ராப்பரான ஹிட் லிஸ்ட் இல்ல அப்படிங்கிறாங்க கேள்விப்பட்டவரை. சோ இன்னைக்கு இப்போ இப்படி இருக்கிறதுனால நாளைக்கு வந்து தமிழுக்கோ இல்ல மத்த லாங்குவேஜஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கதான் செய்யுது. சோ ஏன்னா இப்ப என்னன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வரணும், மக்கள் என்டர்டெயின் ஆகணும், பார்க்கணும். தியேட்டர் போய் பார்க்க முடியாதவங்க வீட்டுல உட்காந்தோ இல்ல போன்லயோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பாக்குறதுக்கு உண்டானவங்களுக்கு இதுதான் பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க, ரவுண்ட் தி கிளாக் வேலை பாக்குறவங்க, ஷிஃப்ட் கணக்கு போறவங்க எல்லாம் தியேட்டர் போறதுக்கு டைம் இருக்காது. அது பெருசா வந்து மாசத்துல எத்தனை அஃபோர்ட் பண்ண முடியாது, டைம் இருக்காது, அஃபோர்ட் பண்ண. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல கிடைக்கிற பிரேக்ல இந்த மாதிரி ஒரு எபிசோடோ இல்ல பாதி எபிசோடோ பார்த்து பாக்குறவங்க. படங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் பாத்துட்டேன், அடுத்த அரை மணி நேரம் அடுத்த பிரேக்ல பாக்கலாம், நாளைக்கு பாக்கலாம். இப்போ படங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அனிமல் படம் 3 ஹவர்ஸ்க்கு மேல இருக்க படத்தையே கிட்டத்தட்ட ஒரு ஆமா டெய்லி அரை மணி நேரம் பார்க்க முடியும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல ஒரு 10 நிமிஷம் வரை வந்துட்டேன்,
அடுத்து இந்த பாக்குறேன் இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பைரசி அவாய்ட் பண்றது எல்லாருக்குமே நல்லது. ஒரு நல்ல கண்டென்ட் நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் வராங்க, இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் ரெவன்யூ இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே சமயம் இதை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ் வரலாம், இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எக்கச்சக்க அனிமேஸ் கொண்டு வரலாம். இல்லைன்னா அது வந்து அது அந்த மூட்டைக்குள்ளே தான் இருந்த கதை மாதிரி ஆயிடும், பருத்தி மூட்டை குடோன்ல இருந்த கதை மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் பிரைசிங் வைஸ். அதாவது சிட்டி விட்டுருங்க, மத்தபடி டவுன் சவுத் இருக்கிறவங்களுக்கு அது காஸ்ட்லின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் கிரன்ச்சி ரோல் எல்லாருக்குமே ரீச் ஆகணுங்கிறதுக்காக லெஸ் தேன் 100 rupees per month அவங்க சப்ஸ்கிரிப்ஷன். ஆனிமே அப்படின்னா இப்ப கிரன்ச்சி ரோல் தான், அவங்க கிட்ட இல்லாத கேட்லாகே கிடையாது. அவ்வளவு சீப்பா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போது, அதுவும் அந்த 100 rupeesக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, வேற என்ன லாங்குவேஜ் எல்லாம் அவங்க டப் பண்றாங்களோ எல்லா லாங்குவேஜும் பார்க்கலாம், ஒரிஜினலும் பாத்துக்கலாம் வேணும்னா. சோ இவ்வளவு இருக்கும்போது ஒரிஜினல் லாங்குவேஜும் வரும் அவங்க கிட்ட. சோ நம்ம என்ன வேணுமோ அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப, அந்த இப்போ சோனி நருட்டோ சோனி ஏல டெலிகாஸ்ட் ஆகுது, வெறும் 2000 ரூபா தான் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் சேனலுக்கு, வெறும் 2000 ரூபா. 2.5 தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கவே வேணாம்னு விட்டுட்டாங்க. இல்ல அது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ இந்த டெலிகிராம் அப்படிங்கிறது இப்போ எபிசோடு இவங்களுக்கு ஒண்ணு விளம்பரம் பாக்குறதுக்கு பொறுமை இருக்காது. ஓகே, இன்னொன்னு ஆப்வியஸ்லி டைமிங், சேனல்னா அந்த டைமிங்ல தான் அது டெலிகாஸ்ட் ஆகும். பட் இதையெல்லாம் பொறுத்து நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் ஆனிமே ஆஸ் அ கம்யூனிட்டி அண்ட் ஆஸ் அ இண்டஸ்ட்ரி இன்னும் டெவலப் ஆகும். எங்களுக்கும் நிறைய வேலைகள் வரும், இன்னும் பெட்டர் கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு கிடைக்கும். இதுல சுயநலமும் எல்லாருக்குமே இருக்கும், இல்லன்னே சொல்லல. இப்போ நருட்டோ பண்றேன்னா எனக்கு அதே மாதிரி ஒன் பீஸ் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். அது 1000 எபிசோடு மேல இருக்கு, யாரு வேணாம்னு சொல்லுவா. சோ பிசினஸ் வைஸும் சரி, இண்டஸ்ட்ரி growthம் சரி, பைரசியை அவாய்ட் பண்ணிட்டு இந்த டெலிகிராம் விஷயங்கள் எல்லாம் கூட ஐ டோன்ட் நோ இந்த அவேர்னஸ் எப்போதான் வரும் அப்படிங்கிறது தெரியல. நருட்டோக்கெல்லாம் ஃபயர் விடுங்க, ஆனா ஒழுங்கா பார்த்துட்டு ஃபயர் விடுங்க. ஆமா, டெலிகிராம்ல பார்த்துட்டு ஃபயர் விடாதீங்க, டெலிகிராம்ல பார்த்துட்டு ஃபயர் விடாதீங்க. அண்ட் அன்லக்கி இது வந்து வேற எந்த ஓடிடிலயும் கிடையாது. நருட்டோ தமிழ், தெலுங்கு மத்த எந்த லாங்குவேஜுமே மத்த ஓடிடில கிடையாதுங்கிறதால சோனியே ஒண்ணுதான் அபிஷியல் சோர்ஸ். தயவு செஞ்சு அதுல மட்டும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கான் ஓட்டே போடாம அரசியல்வாதி கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. இல்ல அது நம்ம ஊர்ல நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. என்ன ஆட்சி நடக்குது அந்த மாதிரி, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் உள்ள இருக்கு. இன்னொன்னு, ஃபேன்ஸ் வந்து இங்க ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம வந்து சஜஷன் சொல்றது, கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாஸ்ல வந்து அவங்க வந்து அவங்க பாக்குறது அவுட்புட். பேரலா அவங்க வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ஸ்லயோ இல்ல அதர் லாங்குவேஜ்ல கொரியன்லயோ ஜப்பானீஸ்ல எதுல பார்த்தாலும் அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட்ல வந்து தமிழ் எதிர்பார்க்கறாங்க. இல்ல நான் அதான் கேட்க வந்தேன். இப்போ நருட்டோ ஒரிஜினல்ல வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட்டும் உண்டு, டயலாக்காவே அடல்ட் கண்டென்ட்ஸ் வந்து அவங்க அது ஜாப்பனீஸ் சீரிஸ் எல்லாத்துக்குமே உண்டான அவங்களோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து அந்த அடல்ட் கண்டென்ட் டயலாக்கா அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. டயலாக்கா விஷுவலாவும் அவங்க கம்யூனிகேட் பண்ண. இப்போ உங்களுக்கு விஷுவலா இருக்கும் அடல்ட் கண்டென்ட், ஆனா அந்த இடத்துல அடல்ட் டயலாக் போடாம அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா இங்க பிரச்சனை கிடையாது. சேனல் டெலிகாஸ்ட் ஆகுதுனாலே இங்க வந்து நாங்க கலாச்சார கோட்பாடுகள்லாம் நாங்க கடைபிடிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு இருக்கிற சில நார்ம்ஸ் வந்து அதில் சொல்லிடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களோட ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், கரெக்ட். அதோடைய டெரைவ் பண்ற விதம் வந்து எங்களை ப்ராப்பரா சிங்க் ஆகணுமே தவிர அதை அப்படியே சொல்ல முடியாது. அப்படியே வேணா நீங்க வந்து ஓடிடில அவங்க ஒரிஜினல் தான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அது மாதிரி இல்லை இது மாதிரி இல்லைன்னு அவங்க சொல்றது வந்து அது புரியல. அதுக்கு பொறுப்பு நாங்க இல்லைன்றேன். அப்புறம் இது எப்படி அது மாதிரி இல்லைன்னு நீ கரெக்டா சொல்றேன். அதுக்கு பொறுப்பு நாங்க கிடையாது. அதுக்கு அதை இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், நாங்க இப்படிதான் வேணும்னு ஒருத்தன் கேட்கும் போது அதை பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை. அது மேல அதை மீறி போயிடாதீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இல்ல அது இன்னொன்னு, தட் இஸ் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஏன்னா இப்போ கிட்ஸ் சேனல் அப்படின்னும் போது பாக்குறது சின்ன பசங்க, அவங்களுக்கு போய் நம்ம கெட்ட விஷயங்களை கத்து கொடுக்க கூடாது. அதனாலதான் இது வரைக்கும் நீங்க கார்ட்டூன் நெட்வொர்க் ஆகட்டும், டிஸ்னி ஆகட்டும், எதுலயுமே வாடா போடான்னு கூட யூஸ் பண்ணி பாத்துருக்க மாட்டீங்க. எந்த ஒரு ஷோலையும் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த நார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. இப்போ இந்த ஒரிஜினல் ஃபேன்ஸ் நருட்டோ பார்த்தவங்க சொல்றது என்னன்னா, ஒரிஜினல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், தமிழ்ல இப்படி பண்ணிருக்கீங்க அப்படி பண்ணி, தமிழ்ல என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ணிருக்கோம். இது தமிழ்ல வந்து பார்த்துதான் எனக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்குன்னு சொல்றவன் பாராட்டுவான். இல்ல தமிழ் வந்ததுனாலதான் பார்த்தவங்களே ஒரு பெரிய அதுதான் அந்த கூட்டம் என்னைக்குமே தமிழை சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு, ஒரிஜினல் லாங்குவேஜ் மாதிரி இல்ல தமிழ்ல வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா, ஜாப்பனீஸ்ல யாரு பேசலாம் அவங்க தான் தமிழ்ல வந்து பேசணும். அப்பதான் அப்படியே இதை விட மோசமா தான் இருக்கும், யோசிச்சு பாருங்க, மகா மட்டமா இருக்கும். அவங்க லாங்குவேஜ் ஸ்டே பண்ணாங்க, நம்ம லாங்குவேஜ் ஸ்டே பண்ணணும். ஸோ முதல்ல இந்த வகுப்பு மனசுல வந்து அவங்களுக்கு இருந்ததுனாலே ஓகே. இது இவ்வளவு விளக்கம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது.
அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளவு. நமக்கு இந்த மாதிரி ஷோஸ் தமிழ்ல நமக்கு வர்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பெரிய கூட்டம் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்காதுல்ல, ஆமா இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்காது. இன்னைக்கு இது வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு. நிச்சயமா புரியுதா? பல பேருக்கு வந்து அவங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட், பல பேருக்கு வேலை ஒரு கல்ச்சரே ஃபார்ம் இருக்குதுல்ல. கண்டிப்பா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்து சோஷியல் மீடியால வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ப்ரூஸ்லி ஹெல்த்தியாவும் இருக்கும். தமிழ்ல பேசி அழகு பார்த்துட்டோம், இப்ப அனிமே அழகு பார்க்குறோம், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதாவது இவங்களுக்கு மட்டும் தான் அந்த லாங்குவேஜ் புரியும் இருக்கும், இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் தான் சப்பை பார்த்துட்டு கதையை புரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி இருக்கும். நீ சப்பையும் பார்க்காம முன்னாள் லைவா என்ஜாய் பண்ண முடியற அளவுக்கு கொண்டு வரும். அண்ட் மோரோவர் அவுட்புட்டை பார்த்துட்டு இந்த வாய்ஸுக்கு பதிலாக இவரை போட்டுக்கலாம், இந்த வாய்ஸுக்கு பதிலாக இவரை போட்டுக்கலாம். ஆக்சுவலா கேஸ்டிங் பண்றவங்க எப்படின்னா, நீ வாப்பா நீ பேசுப்பா அப்படிலாம் கிடையாது. மினிமம் ஒரு 10 பேரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அதுல 1008 ஃபில்ட்ரேஷன் பண்ணி இதை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லி பண்ண வச்சு உட்காந்தா மட்டும்தான். சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படின்னா இப்ப பேசிட்டே இருக்கோம், போன எபிசோட் சூப்பரா பேசுனீங்க, இங்க எப்படி வேணா பேசுவாங்க கிடையாது. இப்போ இந்த எபிசோட்ல இந்த லைனுக்கு இந்த ஃபீல் வரல, ஒன்மோர் போங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் கண்டென்ட் கிரியேட்டரா இன்ஸ்டால அவங்க பண்ற டப்பிங்கையும் அவுட்புட்டையும் போட்டாதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குமோ எனக்கு தோணுது. அதோட இம்பாக்ட் தெரியாதனால அந்த கேள்விகள். அதான் அகைன் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிறது பிஹைண்ட் த சீன்ஸா தான் இருக்கும் கடைசி வரைக்கும். நாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வரவும் முடியாது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண்டென்ட்டா மட்டும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் மோரோவர் ஒரு புது ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, தமிழ்ல பாக்குறவங்கள மட்டன் தட்டி பேசுறத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரிஜினலா அனிமே பாத்துட்டு இருந்தவங்க. சோ அது என்னன்னா, ஒரு 4 பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்ப 4000 பேர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சது அவங்களுக்கு பொறுக்கல. அது எப்படிடா எங்க சொத்தை நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க வந்து தமிழ்ல பாக்குறவங்கள தமிழ்ல பாக்குறவங்கள அதாவது இங்கிலீஷ் கொஞ்சம் கூட தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழ்ல வெயிட் பண்ணி பாக்குற காரணமே அதுதான். அவங்களால சப்ஸும் ஃபாலோ பண்ண முடியாது, இங்கிலீஷ் புரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அது பாக்குறாங்க. நருட்டோ வந்து ஜஸ்ட் ஒரு சீரீஸ் கிடையாது, அதுல அவ்வளவு மெசேஜ் இருக்கு உள்ள. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வில்லனாவே இருந்தாலும் அவன் ஏன் வில்லன் ஆனாங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. சோ அந்த மாதிரி நல்ல மெசேஜ் எல்லாமே தமிழ்ல ஒருத்தனுக்கு ரீச் ஆகுதுன்னா 100 மெசேஜ்ல ஒரு மெசேஜ் அவனுக்கு புரிஞ்சாலும் அது சக்சஸ் தான். கண்டிப்பா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நாங்க எடுத்து இப்ப சேனல் சோனியே அததான் ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்றாங்க. இது நல்ல கண்டென்ட், இது கிட்ஸுக்கு ரீச் ஆனா நல்லது, அவங்க நல்லது கத்துப்பாங்க, அத அந்த முறையில மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இப்போ நருட்டோ வந்து வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து பாஸ்டர்ட்னு கத்துவான். நம்ம அதெல்லாம் கொடுக்க இல்ல, ஓடிடிலேயே பண்ணாலுமே அது நம்ம கொடுக்க முடியாது. அதுதான். சோ புரிஞ்சுட்டு மொத்தமா இந்த கம்யூனிட்டி இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா தமிழ்ல பாக்குறியா, உனக்கு பிடிச்ச பாஷையில பாரு, நீ ஏன் அடுத்தவனுக்கு டிசைட் பண்றேன்னு தான் நான் கேக்குறேன். உனக்கு ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கா, நீ ஜாப்பனீஸ்ல பாரு, உன்னை யாரும் தமிழ் மட்டும் தான் பாக்கணும்னு சொல்லல. கண்டிப்பா. இல்ல அந்த வேரியேஷன் காட்டுறதுன்றது வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா புதுசா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சோனையும் அவங்களுக்கு பொறுக்கல தானே பாத்துட்டு இருக்க, உனக்கு என்னது அது புரிஞ்சிருக்கும், எனக்கு புரிஞ்ச மாதிரி உனக்கு புரிஞ்சிருக்குமான்னு வருவாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச ரொம்ப நேரம் நினைக்கிறேன், போயிட்டு தான் இருக்கு, இல்ல சொந்த கதை சோகத்துல ஓடுற மாதிரி இருக்கு, அது வந்துருச்சு. கரெக்டா வெட்டிருங்க. ஆக்சுவலா என்னன்னா, நாங்க இதுன்னு சொல்ல வரல, ஒரு கார்ட்டூன் நாங்க பண்றோம், சுஜித் நம்ம பண்றோம். அதுல என்னன்னா அவங்க ஒரு டைலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அத மாத்தவே முடியாது. லென்த் கூட இருந்தாலும் அதுக்குள்ளேதான் பேசணும், அதே டைலாக் தான் பேசணும். லென்த் கம்மியா இருந்தாலும் அதுதான். நீ அது பெருசா ஒருவேளை டைலாக் எப்படி இருந்தாலும் அதிகமா இருக்கும், ஆனா இவ்வளவுதான் பேசி வச்சிருப்பாங்க. அத நீ அப்படியே அதுக்குள்ள உட்கார வைக்கணும். அப்படிலாம் இருக்கிறப்போ எங்களுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மாதிரிதான் இருக்கும். நீங்க வெளில இருந்துட்டு பாத்துட்டு போறது வேற, ஆனா இங்க எங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும், இப்படிதான் போகணும்லாம் இருந்ததுன்னா மாத்த முடியாது. அது அவ்வளவு கஷ்டம். நான் எத்தனை தடவை அதுக்கு மட்டுமே கரெக்ஷன் வந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒரு இம்ம மாத்தினா திருப்பி வர சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் இருக்கு. சொன்னோம் ஆடம்பரத்தை முன்னாடி வச்சுட்டு வறுமையை பின்னாடி வைக்கிறாங்க. இப்ப நம்ம முன்னாடி என்ன பண்றோம், பெருமையை முன்னாடி வச்சுட்டு வலியை பின்னாடி வச்சுட்டு சூப்பர். இதுதான் ப்ரோ. பட் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்டோ இல்ல ஒரு ஸ்டுடியோவாவோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராவோ எங்களுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மக்கள் புரிஞ்சுக்கணும். அத நாங்க வெளிப்படையா வந்து இதெல்லாம் இருக்கு, டெய்லி இவ்வளவு நாங்க பண்றோம் அப்படின்னு நாங்க கத்தணும்னு அவசியம் இல்ல. எல்லா ஃபீல்ட்லயும் இப்போ ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயா இருந்தாலும் they have their own restrictions. எங்களுக்கு வந்து இந்த ஷோ வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுஜியோட ட்ராக். சூப்பர். ஏன்னா எங்களுக்கு வேலை போல வந்து குறைச்சிட்டாப்ல. பேசுற இன்னும் அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்.
புரியுது ஒரு ட்ராக் தெளிவா இருக்கு, மாத்த வேண்டிய அவசியம் இல்லை, ம். நல்லா போயிட்டு இருக்கு, அது கண்டென்ட் கன்வே அவுட்புட்ல பார்க்கும்போது தான் புரியும். புரியுது ஸோ நம்ம பல பேரோட டைம் கான்ஸ்டன்ட் டைம் வந்து ம். நேரத்தை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆஹா. குவாலிட்டி ஆஃப் த ஷோ எல்லாமே வந்து அதுல வந்து எவ்வளவு பெரிய மேட்டரை சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இல்ல சீரியஸ்லி அது வந்து அவரோட ட்ராக்ல வந்து நான் 2 அனிமேஷன் அதோட அவுட்புட் தான், அது அவுட்புட் தான். வந்து சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ராக் வந்து கரெக்டா இல்லன்னா எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு மாற்றம் இதாகும். புரியுது. நான் இவங்க ஆ. டென்ஷன் ஆயிடுவாங்க, உட்கார முடியாது. ஜஸ்டிஃபை பண்றது கஷ்டமாயிடும்ல. கண்டிப்பா மேக்கிங் அதான் ப்ராசஸ் கன்வீனியன்ட் ரொம்ப அவசியம் தான். அதுதான். கண்டிப்பா அவங்க சைடுல இருந்து அப்ப ஃபுல் இன்புட் அதுதான் இன்னொரு விஷயம், அந்த சின்சியாரிட்டி இருந்தா மட்டும்தான் அதை வந்து டெலிவர் பண்றது முடியும். இல்லைன்னா இது வந்து என்ன சொல்றது, கார்ட்டூன் தானே, டப்பிங் தானேன்னு அலட்சியமா நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. ரைட் ரைட் அதுக்காக இது ஸ்பெசிபிக்கா சொல்றது. இன்னொரு முக்கியமாவும் இருக்காரு இவங்க தம்பி. அதுல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இவரோட கான்ட்ரிபியூட் மட்டும் இதுல 50%னா அவரோட கான்ட்ரிபியூட் இன்னொரு 50%. அதுல அவருக்கு அந்த பங்கு இருக்கு. அதனால எங்களோட டைமை சேவ் பண்ணிக்க, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இங்க எல்லாருமே என்னன்னா ட்ராக் பண்ண முடியும், ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும் நினைச்சு வர்றது முக்கியம் இல்லை. ஆனா பட் அந்த ஸ்கிரிப்டிங்கை கரெக்டா பண்றதுன்றது ஒரு சில பேர் மட்டும்தான். அது ஒரு சில பேருக்கு அது வரும், அது உண்மை. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உட்காரும் போதே பிளே இதா எங்கதான் ட்ராக்கா, சரி பிளே பண்ணணும், பிளே பண்ணும், 2 பிளே கேட்டாலும் புரியாது. 3வது பிளே நாங்க யோசிக்கணும், இதுக்கு இந்த டயலாக் நாமளே போட்டுக்கலாம்னு. இப்படி போறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில எல்லாம் வந்து சில எல்லாம் கேட்ட உடனே ஓகே போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு டைம் சேவிங்ஸ் இருக்கு. அதுல கிடைச்சதான். ஏன்னா ஸ்கிரிப்டிங் தான் மெயின். இதுல ஆர்டிஸ்ட் பேசுறதுன்றது இவங்களோட ட்ராக்கை வாங்கி நாங்க பேசுறது எங்களோட வாய்ஸ் கிரியேஷன்ஸ் தவிர இல்ல இதுல இன்னொரு முக்கியமான அன்பார்ச்சுனேட்டான விஷயம், இவங்க எல்லாரும் இது எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதுவும் டிசைட் செய்யப்படுறது வெறும் மானிட்டரி பேசிஸ்ல மட்டும்தான். ஆமா. நான் நல்லா ட்ராக் பண்றேன், எனக்கு அதிகமா பேமெண்ட் கொடுனா அதுக்கப்புறம் அந்த ட்ராக் வராது என்கிட்ட. புரியுது அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வராது. யாரு அதே எல்லாருக்குமே அதேதாங்க. அதே பிரகாஷ் ராஜ் ஏன் கேக்குற நீ அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்க கூடாது, அதே இடம் போச்சா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இது சொல்லாமா, இந்த ப்ராஜெக்ட பொறுத்தவரை இதுதான் இது நீ பெருசா வந்து மைக் ஆன் பண்றது இல்ல அதான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஜூம் வச்சிட வேண்டியதான் அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பெருசா இதுல ஏர்ன் பண்றதுங்கிறதோட சாட்டிஸ்பாக்சனுக்காக எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், மக்களை என்டர்டெயின் பண்றதுக்காக. ஏன்னா எல்லாருமே இங்க வந்திருக்கிற ஒரு என்டர்டெய்னர். பிரதர் சொன்ன மாதிரி தான், பீயிங் அன் என்டர்டெய்னர் வி கான்ட் என்ஜாய் த என்டர்டைன்மெண்ட்ங்கிற மாதிரி. சோ மக்களை என்டர்டெயின் பண்றதுதான் மெயினா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே இது போய் மக்களை 4 பேர் நம்ம சந்தோஷப்படுத்துறோமா, அதுக்காக தான். மணி இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது வந்து முக்கியம் தான், பட் இது கம்மிங் நெக்ஸ்ட் தான். சோ அதுதான் ஒரு விஷயம். சூப்பர். அதுதான் ப்ரோ சொன்ன மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட் இருக்காது. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நருட்டோவை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒரே மைண்ட்ல என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம பெஸ்டா கொடுக்கணும். அவ்வளவுதான். அந்த ரீச், அந்த ரெகக்னிஷனை தான் நாங்க எல்லாருமே இப்போ வந்து எங்க ஃபேஸ் வெளியில தெரிஞ்சிருக்கு. டப்பிங்கா பின்னாடி பேசிட்டு இருக்கிறவங்களுடைய முகம் அவங்களா தேடி கண்டுபிடிச்சது. நாங்களா போய் ப்ரொபகண்டாவும் பண்ணல, நாங்க தான் இதுக்கு பேசுறோம்னு. ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆமா சத்தியமா ஒரு குட் ஒர்க் வந்து கன்சிஸ்டன்ட்டா போட்டுட்டு இருக்கும்போது எங்க இருந்தா தெரியும் யார் நீங்க அந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. இப்போ நம்ம போயிட்டு நம்மளாம் போய் தமிழ் அடிக்கிற மாதிரி சொல்லவும் முடியாது, அது அசிங்கமா இருக்கும். ஆனா இவ ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் ரியாக்ட் பண்றாங்கறத எங்களுக்கு கொடுப்பணும். ஒரு ஆக்டர் வந்துட்டு அவன் ஒரு 3-4 படங்கள் சின்ன ரோல் நடிச்சிருக்கான், அவன் போயிட்டு நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, மத்தவங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாது. டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகும்போது நான் தான் இந்த வாய்ஸ்க்கு அங்க பேசுனேன்னு சொல்றதெல்லாம் போராட்டம். அதுவும் சொல்லணும். நீங்க தியேட்டர்ல நீங்க பாக்கும்போது நம்ம சொன்ன டைலாக் கிளாப் அடிச்சா கூட நல்லா இருந்துச்சு, நான் பேசுறேன் சொல்ல முடியாது. சொல்லாதானே. அப்படி இருக்கிற இந்த சூழலை வந்து பப்ளிக் அக்னாலேஜ் பண்றாங்கன்றதே பெரிய விஷயம். டிஜிட்டல் எரான்றது இந்த ஒரு ஏன்னா காரணம் இன்னைக்கு ஒருத்தர் பேசினாங்கன்னா இதுல அந்த மனோஜ் கேரக்டருக்கு பேசினவன்ல இவன், இது அந்த பிரதீப் கேரக்டருக்கு பேசினவன்ல இவன் கவனிக்க. இன்னைக்கு வாய்ஸஸ் அவ்வளவு ரெகக்னைஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா நார்மலா ஒரு ஷாப்புக்கு போறோம், நான் நார்மலா போன்ல பேசிட்டு இருக்கேன். போன்ல பேசிட்டு இருக்கும்போது இதை நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன்ல பேசிட்டு இருக்கேன், என் மிஸ்ஸஸ்க்கு அங்க ஷாப்ல இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு கேர்ள், அவரோட வாய்ஸ் எங்கேயும் நான் கேட்டிருக்கேன். அவர் ஏதாவது வேற ஏதாவது இதுல விஜய் டிவி பாத்துருக்கீங்க? ஆப்பா அதுல பாரதி வாய்ஸ் அவருது தானே.
அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பப்ளிக் வந்து ரொம்ப கிளவரா இருக்காங்க. இன்னைக்கு பப்ளிக் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஏமாத்திர முடியாது. அதுக்கு நாங்க இன்னும் அதிகமா உழைக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் நாங்க அதிகமா உழைக்க வேண்டியது. ஆனா சீரியல் பேட்டர்ன்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆர்ஆர் தூக்கி விட்டு போயிடுறாங்க. அதனால எங்க உட்காந்தாலும் எங்களோட வாய்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் நடிச்சவன் யாருன்றது யாருக்கும் தெரியாது. இப்ப நான் சொல்ல வந்தது அதுவாதான் இருக்கலாம். நடிச்சவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஓ ஹீரோ பேசுற அவன் பேசுறான். பாதி வீட்டுல சீரியல் பாக்குறவங்க வேலை பார்த்துட்டே தானே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா ஆமா. நாங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இதுதான் இமேஜ். இமேஜ் எப்ப வந்து பாப்பாங்க, புஷ்ன்னு ஒரு சத்தம் கட்ட எட்டி வந்து பாப்பாங்க. ஓ விழுந்துட்டாங்களா ஓகே அப்படி போவாங்க. இப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய இதுனா இது பெரிய ஒரு அப்ரிசியேஷன் தான் எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு இப்ப காமிக் கான் இப்ப ரீசெண்டா நடந்ததுனால அதை பத்தி மட்டும் ஒரு கேள்வி. இப்போ வெளியூர்ல நிறைய வருஷமா காமிக் கான்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுல நிறைய பேனல்ஸ் வைப்பாங்க, நிறைய அந்த ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க, அதுக்கு லைவ் ஆக்ஷன் கொடுத்தவங்க வருவாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பிரிட்டையுமே ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்க. நிறைய காமிக் கான் நடக்கும். அதனால எல்லாத்துக்கும் எல்லாரையும் வச்சு இப்ப இங்க சென்னையில இப்ப நடந்தது. அந்த மாதிரி போக போக ஃபியூச்சர்ல இன்னும் சவுத்ல இன்னும் நிறைய இது போக ஆரம்பிச்சா தமிழுக்காக பாக்குற ஆடியன்ஸ் கிரியேட் ஆரம்பிச்சா எல்லாரையும் வந்து சந்திக்கணும், அவங்க கிட்ட பேசணும்ன்ற விஷயங்களும். சோ இது வந்து இப்போ ஒரு லார்ஜர் ஸ்கேலுக்குள்ள போற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி? அதுதான் சென்னையுடைய ஃபர்ஸ்ட் காமிகானுக்கு நாங்க போனது எங்களுக்கு நிஜமே பெருமையான விஷயம் ரொம்ப. அது ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட வந்து கூப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுனதும் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எங்களை கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு எங்களை கூப்பிட்டு போனது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் அகைன் அங்க போய் பேசும்போது அங்க ஒரு 100-150 பேர் நின்று அவங்க நம்ம சொல்றதுக்கு வந்து அவங்க என்ஜாய் பண்ணி கேட்கறது, நம்ம பேசுறத கேட்கறது அப்படிங்கிறது வந்து சரியெல்லாம் இருக்கும். ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த 4 செவத்துக்குள்ள வேலை செய்யற குரூப் தான். வெளியில போய் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. கேமரா இந்த மாதிரி இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ணா மட்டும்தான். சோ எங்களுக்கு மத்தபடி எங்க மூஞ்சி என்னங்கிறது யாருக்கும் வெளியே தெரிய போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நருட்டோ பார்த்துட்டு நிறைய பேர் இதுவும் உங்க வாய்ஸ் தானா, இதுவும் உங்க வாய்ஸ் தானான்னு இப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அது யாருக்குமே தெரியாது. சோஷியல் மீடியா இஸ் டெஃபினெட்லி ஒன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இதுல. பட் இதுல இருக்கிற நெகட்டிவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓஜி அது அதுதான் நிப்பாட்டவும் மாட்டாங்க பேசுறாலும். சோ இப்ப காமிக்கான அனுபவம் எப்படி இருந்துச்சு, வந்த ஆடியன்ஸ் எப்படி? ஏன்னா நான் நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் தான் இந்த வருஷம் காமிக்கானுக்கு வந்து. நான் அவெஞ்சர்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இல்ல, அதுதான் பார்த்தா நிறைய நருட்டோ போட்டிருந்தாங்க. ஆமா, கெட்டப் நிறைய நருட்டோஸ் ரிலேட்டடான கேரக்டர்ஸ் தான் போட்டு ஃபில் பண்ணி எல்லாரும் வந்துட்டு எல்லாம் கத்தியமா நிக்கிறானுங்க. இல்ல அதான் எங்களுக்கே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் சென்னையில நடக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் ஆட்டோகிராஃப் போட்டோ எடுக்கிறாங்க வந்து ஆகா நம்மட்டையா வாங்க 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 அப்படின்ற மாதிரி. சோ இதுல என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் நாங்களும் நீங்க செலிபிரிட்டின்னு நினைச்சோம், இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சோம். சில அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நாங்கெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட், நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம் எங்க போனாலும், அவ்வளவுதான். நைஸ் நைஸ். ஏன்னா அது ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்க பீப்புள். காமிக் கானெல்லாம் வந்து இந்த படங்கள்ல பாத்துட்டு கேள்விப்பட்டுட்டு நம்ம ஊர்ல நடக்காத இப்ப நடக்க ஆரம்பிச்சோன்னே எக்ஸைட்டடா. இது என்னன்னா இந்த காமிக்கானோ இந்த காஸ்பிளே சம்பந்தப்பட்டோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. இப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, சோ நருட்டோ ஷிப்புடனை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு கமெண்ட்ல போட்டு தாளிச்சு எடுத்துட்டீங்க. சோ அந்த டீமே நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களே உங்களுக்கான பதில வந்து உடனடியாக கொடுக்க போறாங்க. என்ன ப்ரோ சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? சோனியை ஃபாலோ பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் அவங்களே சொல்லுவாங்க. அவங்க அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பாங்க நம்ம சேனல்லயும். நம்ம ஏன்னா எங்களுக்கும் ஒண்ணும் தெரியாதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆர்வமா வெயிட் பண்ணுங்க. நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டாம, அவ்வளவுதான். உங்களுக்கான அப்டேட் விரைவில் கிடைக்கும், விரைவில் வரும், காத்திருங்கள். அதே ஆர்வத்தோட இந்த ரவி வந்து திட்ட போறீங்கன்னா தாராளமா திட்டுங்க. அடுத்த தடவை நான் இன்னும் சீக்கிரம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடிச்சா கேட்டு உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஓகே, டன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் டைம். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. சோ நான் ஒரு விஷயத்தோட இதை எண்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஆக்டர்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல இருக்க கேரக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு அட்மையர் பண்றோமோ அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுன்ற ப்ராசஸ் வந்து அதுல இருந்து டபுள் மடங்கான ஒரு ப்ராசஸ் கூட. நடிக்கும் போது ஒருத்தனுக்கு 10 டேக் தேவைப்படுதுன்னா வாய்ஸ் கொடுக்கும் போது ஒரு 10 டேக் கொடுக்க வேண்டியது இருக்கும். 10 தடவை மிஸ் ஆகும், நடுல பிரேக் எடுத்துட்டு திரும்பி வந்தா வாய்ஸ் அதுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிரும், அதை திரும்பி மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரது. சோ இந்த ப்ராசஸ் பெருசானது. சோ ஆக்டர்ஸ் எல்லாரையும் நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு இவங்களோட ஒர்க்கும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமும் கூட நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.